என் பேர் வந்து சுபத்ரா குமார். நாங்க வந்து இயற்கை விவசாயம் பண்ணிட்டுருக்கோம். நாங்க வந்து 2017களுக்கு அப்புறமா இயற்கை விவசாயத்துல வந்தேன். அதுக்கு முன்னாடி நான் வந்து மருத்துவ ஆய்வாளரா ஒரு 8 ஆண்டுகள் பணிபுரிஞ்சேன். அப்போ ஒரு சமயம் வந்து எனக்கு ஹீலர் பாஸ்கருடைய இந்த எண்ணமுள் வாழ்க்கை புக்கு கிடைச்சிச்சு. அந்த புக்கு வந்து நான் வாசிக்கும்போது, எனக்கு வந்து இந்த மருத்துவ ஆய்வகங்கள்ல எப்படிப்பட்ட சுகர் இந்த மாரி டெஸ்ட் எல்லாம் எப்படி பண்றாங்க? எப்படி ஆய்வறிக்கை குடுக்குறாங்க? இத பத்தின ஒரு தேடுதல் இருந்துட்டே இருந்தது. நான் அந்த ஃபீல்டுல இருந்ததுனால. அப்போ இது எல்லாமே சுகர் இந்த மாரி நோய்கள் எல்லாமே ஒரு ஒரு விதமான மருத்துவ குரூப்புகள்ல தான் கண்டுபிடிக்கப்படுதுங்கிறத நான் வந்து உணர்ந்தேன். அப்போ அந்த கோயம்புத்தூர்ல வந்து ஹீலர் பாஸ்கர் ஐயாவுடைய மீட்டிங் அட்டெண்ட் பண்ணேன். அட்டெண்ட் பண்ணும்போது அங்க வந்து டாக்டர் பஸ்ருல் ரஹ்மான் எழுதின புத்தகங்கள்லாம் கிடைச்சது. அப்போ பெண்ணே உங்களுக்காக, அப்புறம் இறைவழியில் இனிய சுகப்பிரசவம் இந்த 2 புத்தகத்தையும் நான் வாங்கி படிக்க எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து இப்படிலாம் இருக்குமாங்கிறது எனக்கு ஒரு புதுவித வியப்பா இருந்தது. அப்போ அத பத்தின ஒரு தேடுதல் இருந்துட்டே இருந்தது. இருந்துட்டே இருக்கும்போது அது சார்ந்த நூல்கள் படிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சுச்சு. அப்போ ஒரு டைம் வந்து பஸ்ருல் ரஹ்மான் ஐயா வந்து திருநெல்வேலிக்கு வந்திருக்கும்போது, ஆம் எனக்கு அவங்கள பார்க்கக்கூடிய அந்த மீட்டிங்ல அட்டெண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைச்சுச்சு. அப்போ அவரு பேசினது எதுவுமே எனக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்கிற தன்மை இல்ல அப்போ. ஆனா அந்த மீட்டிங்க்கு வந்த ஒருத்தங்க வந்து ஒரு 42 வயசு அந்த மாரி இருக்கும். 17 வருஷம் கழிச்சு அவங்க ஒரு குட்டி குழந்தைய வீட்லயே பெத்தெடுத்து கொண்டுட்டு வந்திருந்தாங்க. அந்த குழந்தைய வந்து நான் திருமணத்துக்கு முன்பே எனக்கு அந்த குழந்தைய வாங்குற ஒரு வாய்ப்பு கிடைச்சுச்சு. அப்ப நானும் முடிவு பண்ணேன். நம்மளுடைய குழந்தையும் இந்த மாரி வீட்லயே தான் பெத்துக்கணும். அப்படிங்கிற ஒரு முடிவு பண்ணேன். அப்போ அது சார்ந்தே எனக்கு தேடுதல் இருந்தாலும், நான் வேலைய விட்டுட்டு நாங்க 2 பேருமே இயற்கை விவசாயத்துக்கு வந்ததுனால, அப்ப இயற்கை விவசாயத்துக்கு நம்ம வந்தாலுமே நம்மளுடைய முதலீடுகள் வந்து அதிகமா பண தேவைகள் இருந்துட்டே இருக்கும். இப்ப என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ விவசாயம் தற்சார்பா இருந்தாலுமே, நம்ம வேலி அமைக்கணும். அப்புறம் பயிர்கள் பண்ணுவதற்கு எல்லாமே நம்ம இயந்திரங்கள நம்பி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைமை தான் இருக்கு. அப்ப பொருளாதார இதுல இருக்கிறனால எனக்கு அந்த குழந்தைய பத்தின ஒரு சிந்திக்கிற தன்மையில கொஞ்சம் லேட்டா பெத்துக்கலாம் அப்படிங்கிற மாரி எனக்கு ஒரு மைண்ட் வந்துருச்சு. அப்போ நம்ம விவசாயத்துல இப்ப பார்த்தீங்கன்னா, நாங்க எல்லாம் வேலியெல்லாம் போட்டு பயிர் பண்ணும்போது கூட, காட்டு பன்னிய வந்து இந்த சோலார் கம்பெனிக்காரங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு 3 ஆர் 4 இயர்ஸ்க்கு முன்னாடியே காட்டு பன்னிய கொண்டு வந்து நம்ம எங்க ஏரியாலலாம் இறக்கியிருக்காங்களாம். அப்போ அது வந்து அந்த மாரி அட்டூழியம் பண்ணி அ பெருகிருச்சு. அப்போ விவசாயத்த அழிக்கணுங்கிறது அவங்களோட எண்ணமா இருந்தது. அப்ப இதெல்லாம் புரிஞ்சுகிட்டு நான் பல பயிர்களா பண்ண ஆரம்பிச்சேன். அந்த பல பயிர்களுமே பார்த்தீங்கன்னா, மான்லாம் வந்து அந்த கொம்பு வச்சு உரசும். அதனால நாங்க வச்சுட்டே இருந்தோம். நானும் என் கணவரும் நம்மளுடைய குழந்தைக்கு வந்து நெறைய பழங்கள் சாப்பிடக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கட்டும்னு வச்சுட்டே இருந்தோம். அப்ப எல்லாரும் சொல்லுவாங்க, "இவங்க இப்படி வச்சுட்டே இருக்காங்களே, இவங்களுக்கும் குழந்தை இல்லையேன்னுலாம்" சொல்லுவாங்க. நாங்க வந்து அவங்க கிட்ட இல்லன்னு சொல்ல மாட்டோம். எங்களுக்கு குழந்தை இயற்கையிலே கிடைக்கும். நான் வந்து கொஞ்சம் அதுல வந்து ஆர்வம் படல. எனக்கு அந்த ஒரு எண்ணம் கொஞ்சம் கம்மியா இருந்தது. கொஞ்சம் அப்புறமா நம்ம செட்டில் ஆயிட்டு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாரியே இருந்தது. அப்போ நம்ம அந்த மாரியே நான் போயிட்டே இருக்கும்போது, இந்த மருத்துவ ஆய்வக கூடங்கள்ல நடப்பது என்ன அப்படின்னு சொல்லிட்டு உமர் பாருக் ஐயா எழுதின ஒரு புத்தகம் எனக்கு கிடைச்சது. அது கிடைச்சதுக்கு அப்புறம் ஒரு ஹெச்பி டெஸ்ட் வந்து ஒரு 10 லேப்ல குடுத்தாலுமே 10 பேரும் ஆய்வறிக்கை வந்து வேற மாரி தருவாங்க. அப்படிங்கக்கூடிய ஒரு இத நான் படிச்சதும், என் சாம்பிளே எடுத்து நான் லேப்ல குடுத்து பார்க்கும்போது, அதே மாரி தான் முடிவுகள் வந்துச்சு. அப்போ நான் வந்து யோசிக்க ஆரம்பிச்சேன். ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமென்டும் வேற, ஒவ்வொருத்தங்களும் எடுக்கிற கண்டெய்னர் வேற, அப்புறம் அந்த குவாலிட்டி கண்ட்ரோல் பண்றதுக்கான ரியேஜென்ட் குடுக்க யாரு அப்படி இப்படிங்கிற மாரி சிந்திக்க ஆரம்பிச்சேன். அப்ப நான் அந்த வேலைய விட்டுட்டு, அதுக்கப்புறமா நம்ம இயற்கையோடயே சார்ந்து இருக்கணும்னு நான் நெனச்சேன். ஆனா எல்லா இதுக்குமே போனாலுமே, இந்த வீட்டில் குழந்தை பெற்றவங்கள பத்தி சொல்றதுக்கு யாருமே இல்ல. நான் யாரையுமே பார்க்கல. புத்தகங்கள்ல படிச்சிருக்கேன். ஆனா இந்த மாரிலாம் இருக்காங்களா? அப்படின்னு யாரையாவது நேர்ல பார்க்கணும்னு ஆசைப்பட்டப்போ, எங்க Facebookல திடீர்னு வடலூர்ல இந்த மாரி மீட்டிங் இருக்கு அப்படின்னு சொல்லி வந்திருந்தது. ஆனா அங்க வடலூர் போக முடியல. அப்போ ஏப்ரல் மாசம் 2023ல திண்டுக்கல்ல நடக்குன்னு போட்டிருந்தாங்க. அப்ப திண்டுக்கல் நமக்கு எங்களுக்கு திருநெல்வேலியில இருக்கனால பக்கமா இருக்கு. நம்ம அங்க போய் அட்டெண்ட் பண்ணிக்கலான்னு பார்த்தப்போ, அங்கேயும் எங்கள அட்டெண்ட் பண்ண விடல. அப்ப காவல்துறையினர்கள்லாம் என்ன சொன்னாங்கன்னா, நான் கூட கேட்டேன் அவங்ககிட்ட, "எதுக்கு எங்கள வந்து நீங்க பேச விட மாட்டேங்கிறீங்க? நாங்க ஒரு பொதுவான கருத்துக்கள தானே எங்களுக்குள்ள பேசிக்கிறோம்." அப்படின்னப்போ அவங்க சொன்னாங்க, "இரத்த கசிவுகள் எல்லாம் பத்தி நீங்க பேசுறீங்க. அது வந்து தவறு." அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. அப்போ கூட மறுபடியும் நம்ம திண்டுக்கல்லயே ஒரு மண்டபம் அரேஞ்ச் பண்ணி, அங்க நம்மள பேச சொல்லியிருந்தாங்க. அப்போ
கொஞ்சம் வயசு பிள்ளைங்கள்லாம் நெறைய குழந்தைங்கள பெத்துட்டு, அவங்க வந்து தங்களுடைய அனுபவத்த ஷேர் பண்ணாங்க. டாக்டர் செந்தில் தாசன் அவங்க ஹோமியோபதி டாக்டரு. அவங்க வீட்டம்மாலாம் அவங்க அதுக்கான வழிவகைகள்லாம் எங்களுக்கு செஞ்சு குடுத்தாங்க. அவங்கள பார்த்தீங்கன்னா, அந்த புத்தகங்கள்லாம் அவங்க படிச்சவங்களே இல்ல. ரொம்ப இயல்பா இருந்தாங்க. அ அப்ப நான் யோசிச்சேன், இவங்களெல்லாம் கூப்ட்டு நம்ம வீட்டுக்கு பேறு காலத்துக்கு கூப்ட்டா வருவாங்களா? அப்படிங்கிற மாரி யோசிச்சேன். அப்புறம் தான் அவங்கலாம் சொன்னாங்க, "இல்ல இது ஒரு இனிமையான நிகழ்வு தான். நீங்களே பண்ணிக்கலாம். நீங்களே பார்த்துக்கலான்னப்போ, எனக்கு ஒரே குழப்பமா இருந்தது. எப்படி நம்மளால பண்ண முடியும்? நம்மளே எப்படி பார்த்துக்க முடியும்?" அப்படின்ட்டு. மறுபடியும் இங்க இவங்களுடைய மீட்டிங் எங்கெல்லாம் நடக்கோ, எல்லா இடத்துக்கும் போகணும்னு நாங்க ஆசைப்பட்டோம். அதே மாரி தேனில ஒரு மே மாசம் 2023ல நடந்தது. அப்போ தேனில வந்து பார்க்கும்போது கண்ணன் அவங்க வீட்ல எல்லாருமே குடும்பம் குடும்பமா வந்திருந்தாங்க. அப்போ குடும்பமா அந்த பரமகுரு, பிரசித்தா அவங்கலாம் நெறைய குழந்தைங்கள வச்சுட்டு வந்திருந்தாங்க. அப்புறம் சவுந்தரராஜன், ஆருளி அக்கா இவங்களுடைய அந்த குழந்தைங்கள வச்சுட்டு வந்து அவங்க பேசினது வந்து எனக்கு வந்து ஒரு ஒரு நம்பிக்கைய குடுத்துச்சு. அப்போ வெங்கடேஸ்வரி அவங்கள்ட்ட கூட நான் பேசியிருந்தேன். இப்போ நம்ம வந்து எனக்குள்ள சில சந்தேகங்கள் இருந்தது தனிப்பட்ட விதமா. அதெல்லாம் கேட்கும்போது அவங்க ரொம்ப இயல்பா நானே வீட்லயே தனியாவே கண்ணாடி வச்சு அவங்களே பார்த்துக்கிட்டாங்க. ஹஸ்பண்ட் கூட வீட்டுக்கு போயிட்டு வரதுக்குள்ள இந்தாங்க உங்க குழந்தைன்னு குடுத்துட்டேன். இந்த மாரியான ஒரு எதார்த்தமான பேச்சு வந்து அப்ப எங்களுக்குள்ள வந்து எனக்கு ஒரு நல்ல ஆர்வத்தையும் குடுத்துச்சு. இந்த மாரி ஒரு குரூப் வந்து நமக்கு கிடைச்சது வந்து கடவுளுடைய கிருபை தான் அப்படின்னு என் எண்ணத்துல எடுத்துக்கிட்டேன். அப்புறம் நான் அவங்ககிட்டயே கேட்டேன், அடுத்த முறை திருநெல்வேலியில எங்களுடைய பகுதியில நடத்த முடியுமான்னு கேட்டேன். சரி, இன்னொருத்தங்க கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பரவால்ல அவங்க இப்போ நடத்தலன்னா நாங்க நடத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தப்போ, அந்த நடத்தக்கூடிய பையனுக்கு வந்து அச்சுறுத்துதல் இருந்தது. அவங்களுக்கு திருமணம் வேற வச்சிருந்தாங்க. அதனால அவங்களால அது வைக்க முடியல. அப்போ குரூப்ல கேட்டிருந்தாங்க. யாராவது நடத்த முடியுமா திருநெல்வேலிலன்னப்போ, எங்க சாரும் நானும் டிஸ்கஸ் பண்ணிட்டு உடனடியா நம்ம நடத்திடலாம் அப்படின்னு சொல்லி நாங்க 6வது மாசம் 2023வது வருடம் நாங்க நடத்தினோம் 4ஆம் தேதி. அப்போ எங்க தோட்டத்துல தான் வச்சு ரொம்ப அவுட்டரா இருக்கு வந்துருவாங்களான்லாம் ரொம்ப யோசிச்சு பண்ணோம். அப்பவும் கூட எங்களுக்கு சுகாதாரத்துறையில இருந்து ஒரு ஃபோன் வந்துச்சு. அவங்க எங்ககிட்ட கேட்டாங்க, "நீங்க இந்த மாரிலாம் முதல் நாள் வந்து நடத்துறதுக்கு அனுமதி கிடையாது. நீங்க நடத்தாதீங்க" அப்படின்னு சொன்னாங்க. இல்ல சார், இது வந்து எங்களுடைய மரபு விஷயத்த தான் நாங்க பேச போறோம். கலந்துரையாடல். இது வந்து யாரையும் நாங்க இதுல வந்து கட்டாயப்படுத்த போறது கிடையாது. எங்களுக்கு பெண்ணுக்கான அவர்களுடைய அனுபவங்கள சொல்றாங்க. அத கேட்டு நடந்துக்காம இருக்கிறது எங்களுடைய விருப்பம். அப்போ மரபு வழியில வந்து நம்ம மரபுகளை பரப்புவதற்கும், அதே சமயத்துல பெண் உரிமையை காப்பதற்கும், அப்புறம் இந்த மாரி நம்ம நெறைய சட்டங்கள்லாம் அந்த இதுல நம்ம போட்டிருந்தாங்க. அப்ப அதெல்லாம் நாங்க சொன்னோம். எடுத்து அவங்கள்ட்ட சொன்னோம். அப்போ அவங்க சரி நீங்க பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் நெறையவங்க எங்களுக்கு உறுதுணையா இருந்தாங்க. அந்த நேரத்துல இங்க திருநெல்வேலியில இருக்கவங்கலாம் சப்போர்ட் பண்ணாங்க. நீங்க நடத்துங்க. இந்த மாரிலாம் யாரு நடத்துறாங்க? நடத்துங்க அப்படின்னு சொல்லி சப்போர்ட் பண்ணாங்க. இப்ப நடத்துனப்போ எங்க தோட்டத்துக்கு எல்லாருமே வந்திருந்தாங்க. அன்பு அண்ணன், அப்புறம் கண்ணன், ஆருளி அக்கா, சுதாகர், சவுந்தரபாண்டியன் இந்த மாரி டாக்டர்லாம் முதல் நாளே உங்க குடும்பத்தோட வந்து காட்டுக்குள்ளேயே தங்கியிருந்தாங்க. அப்போ அவங்க எல்லாருமே எங்களுக்கு வந்து என்ன சொல்றதுன்னா, ஒரு ஆசீர்வாதம் பண்ணாங்க. உங்களுக்கு அடுத்த முறை வந்து நிச்சயம் நல்ல குழந்தை பிறக்கணும். சுதாகர் அண்ணன் கூட சொன்னாங்க, இந்த மீட்டிங் நடந்ததுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கை முறையே வேற மாரி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அதுவுமே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நானுமே என்ன பண்ணுவேன்னா, அந்த குரூப்ல நம்ம அந்த திண்டுக்கலுக்கு வந்ததுக்கு அப்புறமான்ட்டு அந்த குரூப்ல நம்ம Facebookல ரவிச்சந்திரன் வடலூர் அவங்களுடைய இதெல்லாமே ஃபாலோ பண்ணுவேன். ஒவ்வொரு நாளுமே இந்த இந்த ஊர்ல இந்த பிள்ளை பிறந்துச்சு. சிசேரியனுக்கு அப்புறமா இவங்க செக்ஷனுக்கு அப்புறம் இவங்க 3 குழந்தை 2 குழந்தை பெத்துக்கிட்டாங்க. அப்படிங்கிற மாரியான ஒரு உந்துதலான ஒரு இத பார்த்து எங்க வீட்ல எல்லார்ட்டயும் காட்டுவேன். நானும் இதே மாரி தான் பெத்துக்குவேன் அப்படின்னு காட்டிட்டு இருப்பேன். அப்புறம் எனக்குள்ளேயே அந்த குரூப்லயே பஸ்லூர் ரஹ்மான் ஐயா ஒரு ஸ்பீச் குடுத்திருந்தாரு. என்னன்னா, கணவன் மனைவி தனக்குன்னு ஒரு வாரிசு வேணும்னா அவங்களுக்குள்ள ஒரு இணக்கமாகி பிரார்த்தனை பண்ணி ஒரு எனக்கும் இருந்து 2 பேரும் ஒரு சேர எண்ணும் பொழுது நிச்சயமா நடக்கும் அப்படிங்கிற மாரி. அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் ஒரு நாள் என்னன்னா, எங்க அண்ணனோட அதுவரைக்கும் நான் குழந்தை மேல ரொம்ப விருப்பப்படல. அப்போ எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா அந்த விருப்பங்கள் நம்ம மீட்டிங் அட்டெண்ட் பண்ண ஆரம்பிச்சதும், எனக்குள்ள ஒரு தைரியம் வந்துட்டு, இப்ப நம்ம ஹாஸ்பிட்டல் போக வேண்டாம். நமக்குன்னு இந்த மாரி குரூப் இருக்காங்க. குழந்தை பெத்தவங்கலாம் சாட்சியா வந்து சொல்றாங்க. இன்னும் 1 குழந்தை 2 குழந்தை இல்ல 3, 4 பெத்திருக்காங்க. அப்போ இத விட நம்ம அனுபவபூர்வமா கண்ணால பார்க்கும்போது எனக்கு ஒரு தன்னம்பிக்கை ஏற்படுத்துச்சு. இன்னொன்னு இந்த மாரி ஒரு குரூப் உலகத்துல இருக்கான்னு தெரியல. ஆனா நிச்சயமா இந்த மாரி ஒரு குரூப்ல நம்ம இணைஞ்சதே ஒரு சந்தோஷப்பட்டுட்டு இருந்தேன். ஒரு நாள் எதார்த்தமா எங்க அண்ணன் பொண்ண கையில வச்சிருக்கும்போது, என்னுடைய
உயிர் வந்து ஒரு ஏக்கம் இருந்துச்சு. இதே மாரி நமக்கு ஒரு குழந்தை இருந்தா நம்மளும் ஒரு தாய்மை உணர்வு அடையணும்னு சொல்லிட்டு. அந்த உயிரினுடைய ஏக்கம் வந்து எனக்கு நாங்க வந்து நெறைய தேடுதல்கள் எங்களுக்கு 2014ல கல்யாணம் முடிஞ்சது. 2014ல நிச்சயதார்த்தமானது. 2018ல தான் கல்யாணம் முடிஞ்சது. அப்ப அந்த 4 ஆண்டுகள் வந்து நானும் எங்க சாரும் நெறைய தேடுதல்ல தான் இருந்தோம். அந்த தேடுதலுடைய பலனா என்னன்னு தெரியல. எனக்கு எதுவுமே ஒரு மனசுக்கு வந்து என்னதான் படிச்சாலும், என்னதான் இருந்தாலுமே ஒரு 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 கடைசி ஒரு மெய்ஞான நிலை வந்து அடையவே முடியல. அப்போ புஞ்சு புளியம்பட்டி சத்தியமங்கலத்துல ஒரு தபோவனம்னு ஒண்ணு இருக்கு. அங்க போனப்போ வயசான தாத்தா அதுவரைக்கும் நான் ரொம்ப இயற்கையா இருக்கணும்னு ரொம்ப ஆர்கானிக் அரிசி சாப்பிடுறது, சீனி போடாம இருக்கிறது, பால் குடிக்காம இருக்கு. இந்த மாரி ரொம்ப இதா இருந்தேன். ஆனா அந்த தபோவனம்னு சொல்லிட்டு அந்த உயிரே கடவுள்னு ஒரு இயக்கத்துக்கு போனப்போ, வயசான தாத்தாங்கலாம் நல்லா சீனி போட்டு காஃபி குடிச்சு நெறைய இட்லி சாப்பிட்டுட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. அப்பதான் நான் ஒண்ணு புரிஞ்சுகிட்டேன். எல்லாமே நம்ம எண்ணத்துல தான் இருக்கு. சாப்பிடுறதுங்கிறது ஒரு சின்ன விஷயம் தான் நிலங்கிறது. அப்போ பார்த்தேன்னா, அந்த சின்ன விஷயத்துக்கு போட்டு நம்ம அவ்ளோ இது பண்ண வேண்டாம். நம்ம இயல்பா இருந்தாலே போதும். நல்ல மனசையும், எண்ணத்தையும் சந்தோஷமா வச்சுக்கிட்டாலே போதுங்கிறது எனக்கு புரிஞ்சுச்சு. அப்போ அங்க போய் அந்த மெய்ஞானத்துல போய் பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு நெறைய விஷயங்கள் உணர ஆரம்பிச்சுச்சு. இப்போ என்ன சொல்றதுன்னா, நம்ம உடம்புகளே எப்படி அணுக்கள், செல்லு, திசு, நம்ம நரம்பு மண்டலமா இருக்கட்டும், எலும்பு மண்டலமா இருக்கட்டும், தசை மண்டலம், தோல் மண்டலத்துல அணுக்கள் வந்து எப்படி போய் செயல்படுது. நம்ம எண்ணக்கூடிய எண்ணம், அதாவது நல்ல விதத்துல எனக்கு ஒரு குழந்தை இல்லன்னு நம்ம சொல்றத விட, எனக்கு ஒரு அழகான குழந்தை பிறக்கும். அப்படிங்கிற ஒரு எண்ணத்த வந்து நான் நல்லா குவிக்க ஆரம்பிச்சேன். இப்ப நம்ம உடம்புலயே பார்த்தீங்கன்னா, நம்ம நாளமுள்ள சுரப்பிகளும் இருக்கு, நாளமில்லாத சுரப்பிகளும் இருக்கு. இப்ப நாளமுள்ள சுரப்பிகள் வந்து ஒவ்வொரு ஆர்கனையுமே இயங்க வைக்குது. அதை இயங்க வைக்கும்போது நமக்கு வந்து அந்த ஹார்மோன்ல நாளம் இல்லாத சுரப்பிகள் வரும்போது அந்த இடத்துல நம்ம ஒரு கோப உணர்வையோ குரோத உணர்வையோ பய உணர்வையோ வேதனையோ இரக்கம் வெறுப்பு இந்த மாதிரியான உணர்வுகளை நம்ம பதிக்காம இருக்கணும். அதனாலதான் இந்த நாடகங்கள்லாம் பார்க்காதீங்க, ஒரே நேரத்துல எல்லா விதமான உணர்வுகளையும் காட்டுவாங்கன்னு சொல்லுவாங்க. அப்ப நான் வந்து அதை வந்து என் எண்ணத்துல வந்து குமிச்சு நம்ம எப்பவுமே ஒரு இனி வந்து நமக்கு அழகான குழந்தை இருக்கிற மாதிரி அவனுக்கு வந்து போகன்னு சொல்லி பேர் வைக்கணும். அந்த அளவு தான் நான் யோசித்துட்டு அந்த அந்த சபையில அந்த மெய்ஞான திருச்சபையில ஒரே ஒரு வேண்டுதல் மட்டும் வச்சேன். போகன்னு எனக்கு ஒரு குழந்தை, ஆண் குழந்தை பிறப்பான். அவனை வந்து நான் இங்க வந்து அடுத்த முறை கொண்டுட்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வேண்டுதல் தான். வேற எதுவுமே எனக்கு குழந்தை இல்ல அழுறதோ அப்படி அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்லை. ஏன்னா முதல்ல நான் தான் அதுக்காண்டி ஏங்கல. என் மேலதான் தப்பு. இயற்கை நமக்கு கொடுத்தாலுமே நமக்கான ஒரு ஏக்க உணர்வுகள் இல்லை. அப்போ நான் ஆசைப்படும் போது எனக்கு கொஞ்சம் அது அப்படி அப்படி ஒரு மாதிரி போயிட்டே இருந்து என்னை உணர வச்சு எனக்கு கொடுத்தது. அப்போ அதை நான் அவ்வளவு சந்தோஷமா எடுத்துக்கிட்டேன். நம்ம உடல் இயக்கங்கள் எல்லாம் புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. வெப்பம் காந்த விஷயங்கிற மாதிரிதான் நம்ம அணுக்கள் வந்து உருவாகுது, செல் உருவாகுதுங்கிறத. அப்புறம் அப்படி நம்ம போயிட்டே இருக்கும்போது எனக்கு வந்து ஒரு நாள் வந்து செப்டம்பர் 2023 செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் இந்த மாதிரியான காலங்கள் வந்து குளிர்காலம், நிறைய ஃபால்ஸ்ல தண்ணி எல்லாம் இங்க விழ ஆரம்பிச்சது எங்க பகுதியில. அப்ப நான் ஒரு டூர் மாதிரி குற்றாலம், கேரளா அங்கெல்லாம் அருவிகள்ல பாலருவி எல்லாம் மேல இருந்து எல்லாம் உளுந்து குளிச்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து போனோம். அப்புறம் ஒரு 100 ஏக்கர் ஃபார்மை வந்து நாங்க வந்து அதை வந்து விசிட் பண்றதுக்கு ஒரு ஜீப்ல கரடு முரடான பாதையில போனேன் நானு. அப்படிலாம் போயிட்டு வந்தப்போ எனக்கு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த வெண்டைக்காய் விதைகள் எல்லாம் ஊனிட்டு இருந்தேன் 1 ஏக்கருக்கு. அப்படி ஊனிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா எனக்குள்ள கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு பசி ஒரு மயக்கமான ஒரு உணர்வு இருந்துச்சு. அப்ப டயர்டா இருந்தேன். அப்ப எங்க அத்தை சொன்னாங்க, ஏமா உனக்கு 2 மாசம் வந்து தள்ளி போயிருக்க மாதிரி எனக்கு தெரியுது. நான் இல்லத்த, நான் காடு மேடுன்னு அலைஞ்சிருக்கேன், அருவில அங்கங்கன்னு குளிச்சிருக்கேன், அதனாலதான் இருக்கும்னு இல்லம்மா, நீ பாரு அப்படின்னாங்க. இப்ப என் கணவர்கிட்ட வந்து சொன்னப்போ, இல்ல நீங்க வந்து பார்க்க வேண்டாம், நீ வந்து பார்த்தனா அது வரைக்கும் நான் ரொம்ப இயல்பா இருப்பேன். வண்டியில எல்லாம் ஒரு 80 கிலோமீட்டர் வரைக்கும் கூட போவேன் வருவேன். அப்புறம் ரொம்ப இயல்பான ஒரு வாழ்க்கையில இருந்தேன். அதனால நீ வந்து பார்க்க வேண்டாம் அப்படின்னு இவர் சொல்லிட்டாரு. ஆனாலும் எனக்கு இல்ல, நான் பாக்குறேன். இப்ப நீனே காடு வாங்கி பாத்துக்கோ, நான் அதுல எதுவும் பண்ணலன்னுட்டாங்க. சரின்ட்டு நானே காடு வாங்கி பார்த்தப்போ பாசிட்டிவ் வந்துருச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அப்போ நான் வந்து எல்லாருக்குமே முதல்ல இயற்கைக்கு என்னுடைய மகப்பேறு காலத்தை நான் நல்லா அனுபவிக்கணும்னு ஒரு நல்லா வேண்டிக்கிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு வந்து அந்த அந்த அதுக்கு முன்னாடியே எனக்கு வந்து நிறைய சுவைகள் கேட்டுட்டே இருந்தது. எனக்கு கரெக்டா 6 மணிக்கு பசிச்சிடும். ஈவினிங் 6 மணிக்கே எனக்கு அதுக்கப்புறமா சாப்பிடவே முடியாது. ஒண்ணுமே சாப்பிட முடியாது. ஆனா எனக்கு திடீர்னு காரமா சாப்பிடணும் போல இருக்கும், திடீர்னு காரம் வேண்டான்னு தோணும், திடீர்னு உப்பு சுவை கேட்கும். அதுக்கப்புறம் திடீர்னு எனக்கு துவர்ப்பு, கசப்பு இந்த மாதிரியான சுவைகள் நம்ம 6 சுவையுமே என்னால உணர்ந்து உணர்ந்து சாப்பிட முடிஞ்சிச்சு.
அப்போ அதெல்லாம் நான் சாப்பிடும்போது எனக்குள்ள எனக்கு வந்து தோணுச்சு, நம்ம நாக்கே இவ்ளோ டாக்டரா இருக்கு. அது என்ன சுவைய கேட்குதோ அந்தந்த உறுப்புகளுக்கு அத நம்ம குடுத்துட்டாலே போதுங்கிற ஒரு எண்ணத்த எனக்கு உணர்ந்து நான் உணர்ந்தேன் அத. அப்புறமா பார்க்கும்போது சீக்கிரமா தூங்கிருவேன். பகல்லலாம் எனக்கு ரொம்ப ஆழ்ந்த உறக்கம் வரும். அப்போ பகல்லலாம் நான் நல்லா தூங்குவேன். என்னைய அறியாமயே தூங்கிருவேன். நான் எங்க இருக்கேன்னே தெரியாது. அந்த மாரி தூங்குவேன். அப்புறம் எனக்கு மல்லாக்க தான் படுக்கணும் போலயே தோணிட்டே இருந்துச்சு. எனக்கு ஒரு சைடா படுக்கவே முடியல. அப்ப ஆர்லியா கிட்ட கூட கேட்டேன், "அக்கா எனக்கு எனக்கு நேரா தான் படுக்க முடியுது. ஒரு சைடா படுக்க பிடிக்கவே மாட்டுக்கு." அப்படின்லாம் சொன்னேன். "சரி கொஞ்ச நேரம் படுத்துக்கோங்க. அது ஒண்ணும் இல்ல. நீங்க அந்த எண்ணத்துல வைக்காம இருந்தீங்கன்னா போதும்." அப்படின்னாங்க. சரி கொஞ்சம் அப்படி படுத்திருப்பேன். அதுக்கப்புறம் திரும்பி உருளணும்னா அப்படியே அப்படியெல்லாம் பண்ணுவேன். எல்லாமே பண்ணுவேன். அது எனக்கு அப்போ ஒண்ணும் தெரியல. எனக்கு அது ஒரு ஒரு சிரமமா தெரியல. எனக்கு என் உடம்பு எப்படி எனக்கு வசதியா இருக்கோ அந்த மாரியெல்லாம் நான் இருந்துக்கிட்டேன். அப்படி போயிட்டே இருக்கும்போது என்னுடைய மகப்பேறு காலத்துல வந்து எனக்கு நெறைய விஷயங்கள், நல்ல விஷயங்கள நான் எடுத்துக்கிட்டேன். நம்மாழ்வார் ஐயா கூட சொன்னாங்க, அ இப்பலாம் வந்து வயித்த கீறி கீறி தான் பிள்ளையெல்லாம் பெத்துக்கிடுதாங்க. நல்ல நாளு, நல்ல நேரம்லாம் பார்த்து. ஆனா வயித்த கீற வேண்டிய அவசியமே இல்ல. இப்போ 9 மாசம், 9 நாளு, 9 மணி நேரம் ஆயிருச்சுன்னா, முழு வளர்ச்சி அடைஞ்சுச்சுன்னா, அதுவே தானா வந்துற போகுது. இதுக்கு போட்டு பொறுமை இல்லாம பண்ணிடுறாங்க அப்படிங்கிற அந்த வார்த்தைய வந்து நான் திரும்ப திரும்ப கேட்டுட்டே இருப்பேன். எனக்குள்ள ஒரு ஆசை, நமக்கும் இதே மாரி இதே நாள்ல இப்படியே பிறக்கணும் அப்படிங்கிற மாரி நான் அத கவனிச்சுட்டே இருந்தேன். எனக்கு 9 மாசமும் முடிஞ்சிருச்சு. அப்புறம் எனக்கு பார்த்தீங்கன்னா 10வது மாசமே வர ஆரம்பிச்சிருச்சு. என்னடா இன்னும் பிறக்கலையே நமக்கு. அப்போ பொம்பள பிள்ளையா இருக்குமோ அந்த மாரி எல்லாம் தோணுச்சு. அப்புறம் கேட்டப்ப இல்ல பொம்பள பிள்ளை, ஆம்பள பிள்ளைன்னுலாம் கிடையாது. இந்த மாரி மாசங்கள்லாம் கிடையாது. எப்போ முழு வளர்ச்சி அடையுதோ அப்போ குழந்தை தானா வந்துருங்கிற மாரி நம்ம அனுபவிச்ச பெண்கள்லாம் சொல்லியிருந்தாங்க. அப்போ என்னுடைய மகப்பேறு காலத்துல வந்து நான் வந்து என்ன சொல்றதுன்னா, நான் வந்து பழங்கள்லாம் சாப்பிட்டதே கிடையாது. வெறும் சும்மா இயல்பா எங்க நிலத்துல விளைஞ்ச அரிசி, ஒரு எளிமையான ஒரு உணவு தான் நான் சாப்பிட்டேன். எந்த பழங்களுமே கடையில இருந்துலாம் நான் சாப்பிட மாட்டேன். நாட்டு வாழைப்பழம் கொஞ்சம் சாப்பிட்டுப்பேன். ஏன்னா, இந்த பழங்கள்லாம் ஒரு மாதிரி இனிப்பு சுவை அதிகமா இருக்கனால நான் சாப்பிடல. ஆனா வெத்தலையில குளுக்கோந்து வச்சு சாப்பிடுவேன், நுங்கு சாப்பிடுவேன், இளநீ சாப்பிடுவேன். அப்ப பார்த்தீங்கன்னா, அதோட இது என்னன்னா, நாங்க 2 பேருமே கருப்பா தான் இருப்போம். குழந்தை நல்லா கலரா இருந்துச்சு. அப்ப கூட எல்லாரும் கேட்டாங்க, "நீங்க என்னலாம் சாப்பிட்டீங்க?" அப்படிங்கிற மாரிலாம். சாப்பாடுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்ல. நம்ம ஒரு இயல்பா இருந்தாலே போதும். குழந்தை இந்த மாரி வெத்தலையில குளுக்கோஸ் வச்சு சாப்பிட்டா அது கலர் ஆயிரும்ங்கிற ஒரு எண்ணம் தான். அந்த எண்ணம் தான் அந்த மாரி பண்ணுச்சுங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் நம்ம அப்படியே இருந்துட்டே இருக்கும்போது அந்த நாள் எனக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தெரிய ஆரம்பிச்சுருச்சு. முகம்லாம் வாட ஆரம்பிச்சுருச்சு. அப்புறம் இருந்தாலும் எனக்கு மனசுக்குள்ள ஒரு முதல் பிரசவம் இல்லையா? அதனால ரொம்ப ஆரல்யா கிட்டலாம் கேட்டேன், "அக்கா இது மறுட்டிக்கலாம் என்ன பண்ணி வைக்கணும்? அப்புறம் இருந்தாலும் சொல்லுங்களேன் சிம்ப்டம்ஸ்" அப்படிலாம் கேட்பேன். "நீங்க வலி வரும்போது என்ன கூப்பிடுங்க" அப்படின்னு சொல்லிருவாங்க. என்னடா வலி வரும்போது கூப்பிடுங்கங்காங்களே, முதல்ல எதுவுமே சொல்ல மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டே இருப்பேன். அப்புறம் இங்க இருக்க என்னுடைய நம்ம திருநெல்வேலியில நான் வந்து மீட்டிங் வச்சிருந்தேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? அப்போ எங்க பகுதியிலே இருக்கிறவங்க நெறையவங்க வீட்ல குழந்தை பெத்தவங்க வந்திருந்தாங்க. அது எனக்கு ஒரு நல்ல பகுதியில நம்மளுக்கு வீட்ல பிறந்தவங்க இருந்தாங்கங்கும்போது எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. அப்புறம் அதான் அந்த எனக்கு வலி வந்த ஒரு 2 நாளைக்கு ஒரு ஒரு பிளட் மாரி ஒரு கொடி கொடியா படர ஆரம்பிச்சுருச்சு. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் லிக்விடா இருந்துச்சு 1 வீக்கா. அதுக்கப்புறம் பிளட் மாரி கொடி கொடியா பட ஆரம்பிச்சதும் நான் கண்டுபிடிச்சுட்டேன் நமக்கு குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் முதல் நாள் என்ன பண்ணிட்டேன், நான் எப்பவுமே எனக்கு ரொம்ப முடியல அப்படின்னா, நான் வந்து ரொம்ப பச்சை தண்ணியில நல்ல மஞ்சள்லாம் போட்டு குளிச்சிட்டோம்னா சரியாயிடும். அப்படிங்கிற மாரி நமக்கு வயிறு வலிக்குது. ரொம்ப டயர்டா இருக்கு. நான் 11 மணிக்கு நைட்டு நான் பண்ண தவறுகள்லாம் சொல்றேன். நைட்டு நல்ல மஞ்சள் போட்டு குளிச்சு நைட்டெல்லாம் வாக்கிங் போயிட்டு இருந்தது. என் உடம்பு வந்து சூடெல்லாம் கொஞ்சம் இழக்க ஆரம்பிச்சுட்டு. அப்ப சூடு கிடைக்கிறதுக்காக எனக்கு அது மட்டும் இல்லாம நைட்டு பசிச்சுச்சுன்னு சொல்லி ரசம் சோறு, வெண்டைக்காய் அது வெண்டைக்காய் எனக்கு பிடிக்காது. ஆனா இருந்தது வெண்டைக்காய் இருந்ததுனால அதையும் சாப்பிட்டுட்டேன். அப்ப அந்த ஜீரண தன்மைக்காண்டியே வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. இன்னொன்னு உடல் வந்து அந்த வெப்பம் கரெக்டான வெப்பத்தையும் வச்சுக்கவும் முடியாம எனக்கு 18 மணி நேரம் கிட்ட வலி வர ஆரம்பிச்சிருச்சு. அப்ப என் கணவர் கூட கொஞ்சம் ஒவ்வொருத்தர்ட்டயா மருந்து கேட்டு அதெல்லாம் போட்டு போட்டு குடுத்து வேற எனக்கு எனக்கு எதுவும் வேண்டாம்னாலும் அவங்க கேட்கவே இல்ல. அவங்களுக்கு ஒரு பதட்டம். ஏதாவது ஒண்ணு குடுத்தா சரியாயிடுமா? இல்ல வலி வந்துருமா? அப்படிங்கிற ஒரு பதட்டம். அப்புறம் அதெல்லாம் குடுத்தது எனக்கு என்னன்னா டாய்லெட் அப்படியே போயிட்டே இருந்தது. கொஞ்சம் அது வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன்.
ஆ அப்புறம் பின்னாடி தான் எனக்கு வலிக்க ஆரம்பிச்சுச்சு. என்னடா வயிறுல தானே வலிக்கும். நமக்கு என்ன பின்னாடிலாம் வலிக்க ஆரம்பிக்குதுன்னு, அந்த சுகன்யா நம்ம சேலத்துல இருக்க சுகன்யா, கார்த்தி அவங்களும் எனக்கு நல்லா உதவி செஞ்சாங்க. அவங்கட்டலாம் ஃபோன் பண்ணி, "எனக்கு பின்னாடி வலிக்குது. எதுக்கு நம்ம வயிறு இப்படி தானே வலிக்கும். இங்க எதுக்கு வலிக்கும்?" அப்படின்னு நெறைய அந்த நேரத்துல எல்லார்கிட்டயும் ஃபோன் பண்ணி சுகப்பிரசவம், சுகப்பிரசவம்னு ஆர்லி அக்காட்ட கூட பேசினேன். "சுகப்பிரசவம், சுகப்பிரசவம்னு சொன்னீங்களேக்கா, இப்படி வலிக்கும்னு ஒருத்தர் கூட சொல்லவே இல்லையே!" அப்படின்னு சொன்னேன் நானு. அப்புறம் இவரு எங்க அம்மா, அப்பாலாம் கொஞ்சம் பயந்துட்டாங்க. வேணாம் ஹாஸ்பிட்டல் கூட்டி போமான்னாங்க. யாரையுமே நம்ம உள்ள விடல. ஆனா எங்க பாட்டி வந்து வயசானவங்களையுமே நம்ம இப்ப உள்ள வயசானவங்க வந்து இந்த காலத்துக்கு ஏத்தவங்களா மாறிட்டாங்க. அப்போ எங்க வயசான ஒரு பாட்டிய கூட வச்சிருந்தோம். அவங்க எல்லாமே எனக்கு தெரியும்ட்டாங்க. அவங்க பார்த்தா நான் என்னெல்லாம் செய்யக்கூடாதோ அதெல்லாம் செய்ய சொல்றாங்க. "உனக்கு ரொம்ப முடியலன்னா வாயேன், ஹாஸ்பிட்டலுக்குனாலும் போவோன்ட்டாங்க" அவங்களே. அப்ப புரிஞ்சுகிட்டேன் நம்ம தனியா நம்மளே உட்கார்ந்து இயற்கைட்ட வேண்டும்போது, தானாவே அந்த விஷயங்கள்லாம் நமக்கு எளிமையா நடக்கும். நம்மளே நம்மள உணர்ந்து நமக்கு அந்த அதான் நம்ம பஸ்ரூம் ரஹ்மான் ஐயா சொல்லும்போதெல்லாம், இறைவன்ட்ட இருந்து அப்படியே பிரார்த்திச்சுட்டே இருங்க. உடல கவனிங்க, அமைதியா இருங்க, எந்த வேலையும் செய்யாதீங்க. அந்த உடல் வெளியில தள்ளுறதுக்கான வேலைகள மட்டுமே செஞ்சுட்டே இருக்கிறதுக்கு நம்ம அனுமதி குடுக்கணும். நம்ம அனுமதி கூட நான் குடுக்கல. அப்போ இந்த மாரியான இதெல்லாம் இருந்துட்டே இருந்ததும், அப்புறம் எனக்கு உதவி செய்றதுக்கு இவங்க என் கணவர் கூட சொன்னாரு, "ஆரண்ய அக்காட்ட பேசுங்க உங்களுக்கு" அப்படின்னு சொன்னேன். அப்ப ஆரண்ய அக்கா வந்து எங்களுக்கு நல்லா உதவி சொன்னாங்க. நான் சொன்னாங்க ஈவினிங் பிறந்துரும். பிறக்கறதுக்கு முன்னாடியே சொன்னாங்க. நச்சுப்பை எல்லாமே இவளுக்கு உடனே வந்துரும். எதுவும் நினைக்க வேண்டாம். அப்புறம் இந்த மூச்சு மட்டும் மேல அப்படியே ஏங்கிராம கீழ நிக்கி மெதுவா எப்படி ஆமை வந்து அதிக காலம் உயிரோட இருக்குன்னா, அது மூச்ச வந்து மெதுவா எடுத்து மெதுவா விடும். அது மாரி நம்மளும் அந்த குத்த வச்ச நிலையில அப்படி மெதுவா அப்படியே விட்டுருந்தேன். அப்புறம் எனக்கு எந்த பொசிஷன்ல இருக்குன்னு தோணுதோ அந்த பொசிஷன்லலாம் இருந்தேன். எனக்கு அதான் அந்த சாப்பிட்டதுனால மட்டும் கொஞ்சம் டாய்லெட் வந்துட்டே இருந்தது. கொஞ்சம் வயிற எம்ப்டியா வச்சிருந்து, கொஞ்சம் வெப்பம் குடுத்துருந்தோம்னா, எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருந்திருக்கும். இன்னொன்னு காரணம் என்னன்னா, எனக்கு ஜூன் 30ஆம் தேதி வலி வந்துச்சு. அப்ப கூட நான் நெனச்சுட்டேன், நான் ஒரு என்ன என்ன தப்ப பதிவு பண்ணிட்டேன்னா, கடைசி நாள் 30ஆம் தேதியா குழந்தை பிறக்கும். 1ஆம் தேதி பிறந்தா நல்லா இருக்குமேங்கிற மாரி ஒரு எண்ணத்த வேற பதிவு பண்ணிட்டேன். அதே மாரி இவன் 1ஆம் தேதி தான் பிறந்தான். நல்லா வலி வெயிட் 3.650 வெயிட் இருந்தான். எனக்கு வயசு பார்த்தீங்கன்னா 35 வயசு. நான் வந்து 100 கிலோ வெயிட்ல இருந்தேன். தண்ணியே இல்ல எனக்கு பனிக்கூடம் உடைஞ்சு தண்ணியே கொஞ்சம் தண்ணி தான் இருந்தது. அப்புறம் தொப்புள் கொடி மாலையா சுத்திட்டு தான் வந்தான். அதான் நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாரியான சிம்ப்டம்ஸ் வெயிட் பார்ப்பாங்க. அப்புறம் இந்த தொப்புள் கொடி அதாவது குழந்தை சுத்திட்டே தானே இருக்கு. அது எங்கனாலும் பிடிச்சு விளையாடும், எப்படினாலும் பண்ணும். ஆனா இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு என்ன சொல்லிருவாங்கன்னா, சிசேரியன் பண்ணிடணுங்கிற மாரி சொல்லிருவாங்க. ஆனா இவன் என் குழந்தை நான் இவ்ளோ வயசு இல்ல. எனக்கு பார்க்க நான் எங்கா தான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன நான் அப்படி வச்சுக்கிட்டேன். ஆ அந்த அத வந்து இந்த குழந்தை வந்து நான் இன்னொன்னு அ இவங்க தலைலாம் தெரிஞ்சுட்டு அப்படின்னு சொல்லவும் முக்குனப்போ அதுவே தானா வருந்துட்டே இருக்கணும். நான் வந்து நம்ம புத்தகங்கள்லாம் படிக்கும்போது நஞ்சு பேய் செல்லவங்களுக்கு அதிக நேரம் கழிச்சு வருது. அப்படிலாம் படிச்சதும் நம்ம நல்லா முக்கி தள்ளிடணும். ஒரேடவா எல்லாமே வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு அளவுக்கு அதிகமா எஃபெக்ட் எடுத்து ரொம்ப முக்கிட்டேன். அது முக்குனது எனக்கு கொஞ்சம் அந்த அந்த பார்ட்லாம் ரொம்ப கொஞ்சம் இதா இருந்துச்சு. அதுக்கப்புறமா ஆ அதான் நான் என்ன சொல்றேன்னா, நம்ம இயல்பா இருந்தாலே போதுங்கிறத அந்த முதல் பிரசவத்துல நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் என்னென்னலாம் தவறு பண்ணேங்கிறத புரிஞ்சுட்டேன். இந்த சகோதர சகோதரிகளுடைய அனுபவங்களும் எனக்கு ரொம்ப உறுதுணையா இருந்துச்சு. அப்புறம் நம்ம என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது ஒவ்வொருத்தங்களுக்குமே ஒவ்வொரு விதம் தான். ஆனா அந்த மகப்பேறு அனுபவிச்சு குழந்தை வெளியில வந்தப்போ, அதுக்கப்புறம் நான் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அதே மாரி பையன் பிறந்தான். இன்னொன்னு என்னன்னா, நான் வந்து அந்த போகன் பேரு வச்சுட்டு ஒரு 7வது மாசத்துல பழனி முருகன் கோயில்ல போகன் சிலை இருக்கு பார்த்தீங்களா? போகன் சித்தர் தான் அந்த நவபாசன சிலைய செஞ்சாரு. அப்போ அந்த பேர் தான் என் குழந்தைய பார்க்குறவங்களுக்குலாம் அந்த மூலிகைகளுடைய நறுமணம் கிடைச்சு, அவங்க எல்லாருமே ஒரு இயற்கையான பேராற்றல உணரணும் அப்படிங்கிறதுக்காக, நான் என் குழந்தைக்கு வந்து அந்த பேர வச்சேன். நான் நடந்தே போனேன் 7 மாசத்துல வந்து, காலையிலே வந்து அந்த பாதை யான பாதை வழியா நடந்தே போனேன். அ அதெல்லாம் நான் எதுக்கு சொல்றேன்னா, ரொம்ப இயல்பா தான் இருந்தேன் நானு. நான் இவ்வளோ வயசுல இவ்வளோ ஒரு லேட்டாலாம் பிள்ளை பெத்துக்கிறோமே அப்படிங்கிற மாரிலாம் இல்ல. ரொம்ப இயல்பா என்னுடைய மகப்பேறு காலத்த அனுபவிச்சேன். அந்த குழந்தை பிறக்கிற டைம்ல தான் ஒரு 18 நேரம் வலினால இவ்ளோ வலியா? அதான் எல்லா சகோதரிகளுமே இவ்ளோ வலிக்குங்கிற மாரி சொல்லல. ஈஸி தான். பெத்துடலாம் போனோம் பெத்துட்டோம். ஆலியா காலம் அந்த பாத்ரூம் கிட்ட போனேன். அப்பவே அப்ப அந்த மாரி ஏன் நமக்கு சொல்றாங்கன்னா,
அந்த அந்த நான் அனுபவிச்சு முடிச்சதுக்கப்புறம் நானுமே இப்ப இன்னொருத்தங்கள்ட்ட சொல்லும்போது அப்படிதான் சொல்வேன். ஒண்ணும் இல்ல. அதெல்லாம் ஒரு எளிமையான விஷயம். இப்போ ஒரு சக்தின்னு ஏன் பெண்கள சொல்றாங்கன்னா, பெண்களுக்கு மட்டும் தான் அந்த ஒரு அத அனுபவிக்கக்கூடிய ஆற்றலும், அதற்கு பின்பும் எங்களுக்கு பலன் வந்து அதிகமா ஆகுறத என்னால உணர முடிஞ்சுச்சு. என் உடம்பு வந்து நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறமும் நான் பண்ண சில தவறுகள் சொல்றேன். நான் வந்து எப்பவுமே சமணம் போட்டு தான் உட்கார்ந்து தான் தம்பிக்கு பால் குடுப்பேன். அதாவது நம்ம குரூப்ல கூட சில டிஸ்கஷன் போச்சு. கால நீட்டிட்டு உட்காரணும், கால மடக்கிட்டு உட்காரணும். அந்த மாரிலாம் போயிட்டு இருந்துச்சு. ஆனா என்னன்னா, அவன மரட்டியோடயே நம்ம வச்சிருந்தோம். அந்த மரட்டியோடயே வச்சிருந்ததுனால நான் சமணம் போட்டு ஹேண்டில் பண்ணி பழகிட்டேன். எனக்கு சோத்துலயும் சாய பிடிக்கல. அப்புறம் காலையும் நீட்டிட்டு இருக்க பிடிக்கல. நான் அப்படியே தான் இருந்தேன். எப்பவுமே சமணம் போட்டு தான் சோத்துல சாயாம தான் உட்காந்து பால் குடுத்து பழகிட்டேன். அப்ப அந்த மாரியான பால வந்து மத்தவங்கள மாரி இந்த அமுக்குறது, கிள்றது, அந்த மாரிலாம் எதுவும் இல்ல. குழந்தை பிறந்துச்சு. அது வாய வச்சு சப்புனோம். பால் வர ஆரம்பிச்சுட்டு, அதுக்கப்புறம் அதுவே தானாவே அதுக்கு எப்போலாம் அழுதோ அந்த டைம்லலாம் பால் வந்து அதுக்கு சொரந்து, அத நான் எதுவும் ஒரு வேதனையோ அந்த மாரிலாம் எதுவுமே படுத்த ஆரம்பிக்கல. அதுக்கு அப்புறம் குழந்தையுமே பிறந்ததுக்கு அப்புறம் அவனுக்கு நாங்க தண்ணி குடுத்தோம். அகஸ்தியர் ஃபால்ஸ் தண்ணி, தேன் குடுத்தோம். ஆ அதாவது குழந்தையுமே நான் இப்ப வரைக்குமே அவனுக்கு வந்து தாய்ப்பால் தான் குடுத்துட்டு இருக்கேன். 7 மாசம் ஆகுது. சளி தொந்தரவு இந்த மாரிலாம் இருந்துச்சு அவனுக்கு. அப்ப கூட பஸ்ரூர் ரஹ்மான் ஐயா என்ன சொல்லியிருக்காருன்னா, "தண்ணிய 24 மணி நேரம் நிறுத்துங்க. அந்த சளி தொந்தரவு போயிரும்." அப்படின்னு சொல்லியிருந்த போது, "உணவ நிறுத்துங்க, தண்ணிய நிறுத்துங்க." அப்போ அந்த மாரியான இதெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் நம்ம ஃபாலோ பண்ணி பார்க்கும்போது, அதே மாரி அவனுக்கு நல்லா கேட்டுச்சு. இப்போ குழந்தை வளர்ப்பா இருக்கட்டும், நம்ம குழுவுல வந்து மகப்பேறு காலத்துல உதவிகளாக இருக்கட்டும், எல்லாமே நமக்கு எளிமையா கிடைக்குது. இந்த குழுவ எனக்கு அறிமுகப்படுத்தி கொடுத்த எல்லாருக்குமே நன்றி. அப்புறம் அன்பன கூட நமக்கு நெறைய சட்டங்கள்லாம் எளிமையா பெண்கள் வந்து கண்ணியத்தன்மையா இருக்கட்டும், இல்ல அது நம்மளுடைய ஒவ்வொன்னுக்குமே நம்மளே ஒரு லாயர் அளவுக்கு நமக்கு பேசுறதுக்கு ஒரு ட்ரெய்னிங் குடுக்குறாங்க. அப்ப இந்த மாரியான உதவிகள்லாம் வேற யாருமே செய்ய மாட்டாங்கன்னு தான் தோணும். இப்ப சுகாதாரத்துறையில இருந்து நம்மள வந்து கேட்டாங்கன்னா கூட, இப்ப சொல்லலாம் அவங்க கிட்ட. இப்போ ஹெச்பி இல்லன்னு சொல்லி ரத்த ஊசி ஏத்துறீங்களம்மா, எவ்வளவு மில்லிகிராம் தான் மினரல்ஸ்ங்கிறது ஒரு மில்லிகிராம் கணக்குல கூட எடுக்கக்கூடாது. அதை விட கம்மியா தான் எடுக்கணும். நீங்க எதுக்கு இப்போ அப்ப இந்த மாரியான நம்ம அவங்கள வந்து சொல்லும்போது, நம்ம வந்து நமக்கு புரிஞ்சுகிட்ட விதமா அவங்கள்ட்ட நம்ம சொல்லி கூட நம்ம அவங்களுக்கு புரிய வைக்கலாம். எனக்கு வந்து எனக்கு யாருக்குமே நான் வந்து பிரெக்னன்சியா இருக்கு சுகாதாரத்துறையினரே ஒரு டைம் வந்து என்ன கேட்டப்போ, இல்ல உங்க வீட்ல யாராவது பிரெக்னன்சி விமன் இருக்காங்களான்னு கேட்டாங்க. இல்லன்ட்டு அவங்களும் போயிட்டாங்க. எனக்கு அந்த மாரி எந்த அழுத்தமும் வரல. அப்புறம் நான் பெர்த் சர்டிஃபிகேட் தான் என் கணவர் சொன்னாரு, எப்பனாலும் நம்ம இந்தியால பிறந்த எந்த குழந்தைக்குனாலும் எப்பனாலும் நம்ம வாங்கிக்கலாம். அதனால நீ ரொம்ப இது பண்ணாத, ஒரு 6 மாசம் போகட்டும்ட்டாரு. சரி நீங்களே எப்பனாலும் வாங்கித்தாங்க அப்படிங்கிற மாரி சொல்லிட்டேன். அந்த இதான் ஒவ்வொரு ஆர்டிக்கல் நம்ம பேசுறது, நம்மளுக்கு உரிமை எல்லாமே நமக்கு ஒரு சட்ட ரீதியாக இருக்கட்டும், இல்லைன்னா நம்மளுடைய உரிமைகளா இருக்கட்டும், எல்லாமே நமக்கு வந்து எளிமையா இந்த குரூப்போட பயணிக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நெறையவங்க கூட என்ட்ட கேட்பாங்க. நீங்க வந்து சரி. நெறைய நேரம் பேசிட்டேன்னு நெனைக்கிறேன். சரி, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் நல்லபடியா குழந்தை பெத்தெடுத்துட்டேன். அவன் பேரு போகன். அண்ணாமலை அவனுடைய ஓட்டுநர் பேரையும், நான் 5 தலைமுறைக்கு முன்னாடி உள்ள பேரையும் சேர்த்து வச்சிருக்கோம். நன்றி. வணக்கம். சுபத்ரா, வணக்கம்மா. ரொம்ப ஆ. சிறப்பு. அதாவது ஆ. எண்ணத்தின் வலிமை வந்து இயல்பை உணர்த்தி ரொம்ப அருமையான உங்களோட அனுபவத்தை எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. அதாவது நீங்க எந்த அளவுக்கு அதை அணுவணுவா ரசிச்சீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களோட பகிரும் இருந்தது. வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நிச்சயமா வந்து உங்களோட அனுபவ பகிர்வு பார்த்தீங்கன்னா நிறைய பேரோட கேள்விகளுக்கு வந்து இன்னைக்கு பதிலா அமைஞ்சிருக்கும். தொடர்ச்சியா நம்ம குழுக்கள்ல வந்து கேள்விகள் முன்னெடுக்கப்படுது. அதாவது அந்த இயல்புங்கிறது என்னது? அந்த சுவைக்கு சாப்பிடுறீங்க சொன்னீங்க பார்த்தீங்களா? சுவை எனக்கு ஒரு ஒரு டைம் ஒண்ணு தோணுச்சு. இததான் நம்ம திருப்பி திருப்பி குழுவுல சொல்றோம். அதுக்கு ம். முத்தாய்ப்பா இருந்தது இன்னைக்கு உங்களுடைய அனுபவம். பொதுவா ம். வந்து இந்த வலிய வந்து நம்ம ஏன் வலியா சொல்றது இல்ல அப்படின்னா, நம்ம அத உணர்வா ம். மாத்திர்றோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம குழந்தைய பார்க்க போறோம் அப்படிங்கிற ஒரு எக்ஸைட்மென்ட் இருக்கும் இல்லையா எல்லா அம்மாக்கும். அது ஒண்ணு. அ அப்புறம் பார்த்தீங்கன்னா, அப்புறம் சும்மா இல்லல்ல. அம்மா அப்படிங்கிற ஒரு வந்து ஏன் இந்த மொத்த உலகமே ஏன் அத அவ்வளோ ஸ்ட்ராங்கா சொல்லுதுன்னா, இந்த இந்த பிள்ளை பேரு அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு இல்லையா? அவ்வளோ அழகா வந்து நம்ம அத கடந்து வர்றோம் அப்படிங்கிறது. அதுக்கு நீங்க ரொம்ப அழகா சொன்னீங்க. அதாவது நீங்க பண்ண தவறையும் சொல்லி, அதனால அந்த கால நீட்டிப்பு அப்படிங்கிறத ரொம்ப அழுத்தமா சொன்னீங்க. ஏன்னா இது ரொம்ப ம். பெரிய லெசனா இருக்கும். ஏன்னா பொதுவாவே வந்து அந்த கடைசி மாதங்கள் நெருங்கும்போது, பசித்தன்மை வந்து கொஞ்சம் ரொம்பவே கம்மியாகும். சில நாட்கள்லாம் வந்து வெறும் நீராகாரம் மட்டுமே போதுமானதா இருக்கும். ஏன்னா உடம்பு வந்து அப்ப என்ன ஆகும்னா, தாய புதுப்பிக்கிற வேலையும் அங்க நடக்கிறதுனால, கழிவுகள வெளியேற்றுறதுக்கான முயற்சி எடுக்க ஆரம்பிக்கும். அப்ப மேலும் மேலும் நம்ம உள்ள போடும்போது தான் அது வலியா மாறுதே தவிர, அப்படி இல்லாம கடந்து வர்றவங்களுக்கு ரொம்ப எளிமையா தான் இருக்கு. அத நீங்க ரொம்ப தெளிவா சொன்னீங்க. நிச்சயமா வந்து இந்த இந்த பாட்டு வந்து நம்ம சகோதரிகள் நெறைய பேருக்கு ரொம்ப ஒரு முத்தாய்ப்பா இன்னைக்கு அமைஞ்சுச்சு. பல சிக்கலுக்கு அப்புறம் உள்ள
நுழைஞ்சு ஆனா ஆமா. சாரி. ரொம்ப பிரமிப்பான அனுபவமா இருந்தது. மிக்க மகிழ்ச்சிம்மா. நல்லது. வாழ்த்துக்கள். போகனுக்கு எங்களோட வாழ்த்துக்கள். சாரி எல்லாருடைய டயத்தையும் ரொம்ப வேஸ்ட் பண்ணிட்டேன். சாரி மன்னிச்சிடுங்க. இல்லம்மா. இல்ல. அப்படி இல்ல. யாராவது சுபத்ராட்ட கேள்விகள் கேட்க விரும்புனீங்கன்னா, நீங்க தாராளமா கேட்கலாம். சகோதரி அவங்களுக்கான பதில் குடுப்பாங்க. சுபத்ரா சுபத்ரா கேளுங்க. மேடம், சொல்லுங்க கால் மேடம். சம்மணம் போட்டு தான் நீங்க பால் குடுக்க முடிஞ்சது சொன்னீங்க இல்லையா? ஆமா. சம்மணம் போட்டே நான் பழகிட்டேன். நான் கால ஏன்னா எல்லாரும் சொல்லுவாங்கல்ல, குழந்தை பிறந்ததும் கால வந்து ஒரு காலுக்கு மேல ஒரு கால் போட்டு நீட்டி உட்காரணும்னு. நான் அந்த மாரி பழகல. நான் வந்து இவன வந்து இந்த மருட்டியோட ஹேண்டில் பண்ணேன்னா ஒரு 3 டேஸு. அப்போ மடியில அந்த சுபத்ரா நான் குறுக்கிடுக்க மாட்டேங்க. இதுல ஒரு சின்ன ஆ விஷயம். நீங்க மறுபடியும் வந்து முழுமையா விழுற வரைக்கும் வைக்கலாம்னு இல்ல நெனைக்கிறேன் இல்லையா? நீங்க ஆமாமா. பாதியில அது அது கொஞ்சம் நான் சிரமமா சொல்ல இருக்குன்னு கட் பண்ணிட்டீங்கல்ல. மறந்துட்டேன். என்ட்ட அத சொல்லுங்க. சொல்லியிருந்தாங்க ஏன்னா, நீங்க இந்த அது ஒண்ணு மட்டும் இந்த சொல்லிக்கிறேன். நிகழ்வு அந்த நிகழ்வு ஆரம்பிக்கும்போதே மருட்டி குறித்த சந்தேகம் கேட்டாங்க. இப்ப நீங்க அத சொன்னீங்கன்னா எல்லாருக்கும் ரொம்ப பொருத்தமா இருக்கும். ஏன்னா நீங்க இப்ப அனுபவிச்சு சொல்றதுனால சரியா இருக்கும். ஏன்னா கையால அதுக்கு சிரமமா இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க அத எடுத்தது எனக்கு ஞாபகம் இருக்குது. ஆமா. இல்ல. அது அது என்னன்னா, எனக்கு சொல்லியிருந்தாங்க. இந்த மாரி அந்த ரத்த ஸ்மெல்க்கு வந்து மிருகங்களுடைய வாடை வந்து அதுக்கு தெரிஞ்சிரும்ன்னு சொன்னாங்க. இது நாள் வரைக்கும் எங்க வீட்டுக்கு பூனையே வந்ததே கிடையாது. ஆனா, இந்த ஒரு 2 நாள்லயே பூனை வந்து சுத்தி சுத்தி வர வர ஆரம்பிச்சுட்டு, நைட் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு எப்படிதான் தெரிஞ்சதுன்னே தெரியல. ஆனா, இத்தனைக்கும் நான் வசம்பு, கஸ்தூரி மஞ்சள், வேப்ப பொடி, துளசி பொடி, இந்த மாரி கடுக்காய் தூளு, நெறைய மூலிகைகள் போட்டு அந்த ஸ்மெல்லே இல்லாத மாரி தான் வச்சேன். ஆனா, மிருகங்களுக்கு நுகர்வு தன்மை அதிகம் பார்த்தீங்களா? அதனால அந்த வாடைக்கு பூனை வந்ததும் ஒரு 3 டேஸ் தான் வச்சிருந்தேன் நானு. அதுக்கப்புறமா நான் வந்து அத வந்து கட் பண்ணிட்டேன். கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நார்மலா அது விழ்ற வரைக்கும் விட்டுட்டேன். ஆனா எனக்கு இவனுக்கு வந்து தொப்புள் புண்ணு வந்து கொஞ்சம் நாள் குளிர் டைமா இருந்ததுனாலயா, அந்த நொச தன்மை இருந்துச்சு. அதனால இவனுக்கு ரொம்ப லேட்டா தான் ஆறுச்சு. அக்காட்ட கூட நான் கேட்டிருந்தேன், "அக்கா எண்ணெய் ஏதாவது வைக்கலாமான்னு?" பார்த்துக்கோங்க உங்களுக்கு எப்படி இருக்கு? சூ வேப்பம் கொழுந்த வந்து வெயில்ல போட்டு தேங்காய் எண்ணெயில வச்சு போடுங்கன்னாங்க. ஆனா நான் எதுவுமே பண்ணல. சரி அப்படியே விட்டுறலாம். அதுவே தானா சரியாகட்டும். அப்படின்னு ரொம்ப நாள் கழிச்சு தான் அரைச்சேன். ஆனா நல்லா முழுமையா குணமாயிருச்சு. அத அத அனுபவிக்க முடிஞ்சுச்சு. அதான்க்கா. எனக்கு வந்து அப்புறமா என்னுடைய வெஜினல் பார்ட் புண்ணுமே ரொம்ப நாள் கழிச்சு தான் ஆறுனது. அது என்னன்னா, ஆ என்ன சொல்றேன், இனிப்பு சுவை வந்து கொஞ்சம் அதிகமா எடுத்துக்கிட்டேன். ஆ அந்த புண்ணு வந்து எனக்கு ஆறுனாலும், அதுக்கப்புறமா எனக்கு ஒரு முழுமையான குணத்த வந்து அதாவது எங்கேயுமே வலியே இல்ல. அதுக்கு முன்னாடி இருந்த அந்த கொஞ்சம் கொஞ்சம் வலிகள்லாம் இல்லாம முழுமையா நான் ஆரோக்கியம் அடைஞ்சத வந்து அந்த ஒரு 25 வயசுல நம்ம எப்படி ஒரு ஃபீல் பண்ணுவோமோ, அந்த உணர்வ வந்து என்னால எடுக்க முடிஞ்சுச்சு. நான் பிறந்ததுக்கு அப்புறம் என்னன்னா, கொஞ்சம் 48 நாளுமே ரொம்ப நம்ம நல்லா தானே இருக்கோம் அப்படின்ட்டு நெறைய வேலைகளும் செய்ய ஆரம்பிச்சுட்டேன். சமைக்கிறது, இந்த மாரி நடக்கிறது, துவைக்கிறது இந்த மாரி எல்லாம் செய்ய ஆரம்பிச்சுட்டேன். இன்னும் ஒரு 16 நாளாவது நம்ம கொஞ்சம் ஓய்வுல இருந்தோம்னா, அந்த உடம்பு வந்து மீண்டும் அந்த பக்குவத்த அடையுங்கிறது என்னுடைய கருத்து. ஒவ்வொருத்தவங்களுக்கும் மாறுபடலாம் அது. அம்மா உங்களுக்கு கேள்வி கேட்டீங்கல்ல, நீங்க சொல்லுங்க. பால் குடுக்கும்போது எப்படி உட்காரணும்னு கேட்டேன். அவங்க என்ன தவறு செஞ்சாங்க? சப்பனங்கால் போட்டு உட்கார்றது தப்புங்களா? தப்புன்னு நான் சொல்ல வரல. நமக்கு எப்படி கம்ஃபர்டபுளா இருக்கோ அப்படி உட்கார்ந்துக்கலாங்கிறத தான் நான் அதுல சொல்ல வந்தேன். கால் நீட்டிட்டு இப்ப நம்ம குரூப்ல கூட இடையில கால நீட்டி இருக்கணுமா? இல்ல சமணம் போடணுமா? அப்படிங்கிற ஒரு கேள்விகள் கூட வந்துட்டு இருந்ததுல்ல. காத்து போயிரும்பாங்கன்னு சொல்லிட்டு. அதான் நான் என்ன சொல்றேன்னா, அந்த மாரிலாம் இல்லாத மாரி தான் எனக்கு தோணுச்சு. நான் எப்பவுமே சமணம் போட்டு தான் உட்கார்ந்து தான் அவனுக்கு பால் குடுக்குறது. அது எனக்கு ஒரு பெரிய மாற்றம் தெரியல. நான் அப்படி பழகுனதுனால, எனக்கு வந்து அந்த முறை தான் எனக்கு வசதியா இருந்தது. ஓகேம்மா நன்றி. புரிஞ்சது. எப்ப வேணாலும் நம்ம கம்ஃபர்டபுளுக்கு ஏத்த மாரி உட்காந்து பால் குடுக்கலாம் இல்லைங்களா? ஆமா. இப்படிதான் இருக்கணும், காத்து அப்படிதான் போகுதுன்ட்டு இருக்கணும். நெனச்சு கால நீட்டி தான் குடுக்கணுன்ட்டு இல்ல. இல்ல. நம்மளுடைய இயல்புக்கு ஏத்த மாரி நம்மளுடைய அந்த டைம்லயே நமக்கு தோணுது. எனக்கு அவன் குழந்தையிலேயே முழு கவனம் இருந்ததுனால, அது அவன மடியில இப்படி நம்ம சமணம் போட்டு உட்கார்ந்தா வச்சாதான் நல்லா வைக்க முடியுங்கிற மாரி என்னோட எண்ணத்துல இருந்ததுனால, நான் அப்படியே பழகிட்டேன். அதான். அந்த ஹேண்டில் பண்ணும்போது அந்த மருப்பியோட ஹேண்டில் பண்ணனால, அப்ப அதையும் வச்சுட்டு காலையும் நீட்டிட்டு இடிச்சிருமோ அப்படிங்கிற மாரி செட் ஆகி அந்த மாரியே பழகிட்டேன் மேடம். அதான் ஒவ்வொருத்தவங்களுக்கும் மாறுபடும். ஓகேங்க. தேங்க் யூ. சரி, சரி. தேங்க் யூ. வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கேளுங்க. என்ன அனுபவிச்சதுல இருந்து சொல்றேன். ஹலோ. ஹலோ. சொல்லுங்க மேடம். இப்போ இந்த வாட்டர் பாத்ல எல்லாம் உட்கார்ந்தா வந்து பெயின் குறையும், கம்மியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்களே. அது உண்மையா? அந்த மாதிரி ட்ரை நானும்
எடுத்த வீடியோவா தான் பார்த்துட்டே இருப்பேன். ஏன்னா வெளிநாடுகள்ல எனக்கு தெரிஞ்ச பாஸ்டருடைய வீட்ல கூட 8 குழந்தைங்க அந்த வாட்டர் பெர்த்திலே பெத்துருக்காங்கன்னு சொல்றாங்க. ஆனா அவங்களுடைய தட்பவெட்ப நிலைக்கு வந்து ஒரு வேளை சுடு தண்ணீல வச்சு அப்படி பெக்குற முறை வந்து அவங்களுக்கு அது எளிதா இருக்குதா என்னன்னு தெரியல. ஆனா நம்மளுடைய முறைப்படி கோயில் சிற்பங்கள் எல்லாம் பார்க்கும்போது, அந்த குத்த வச்ச பொசிஷன்ல தான் இருக்கு. அந்த மகப்பேறு கால சிலைகள்லாம் பார்க்கும்போது, இந்த குத்த வச்சு நம்ம தரைகள்ல இருக்கிற மாரி தான் இருக்கு. அப்ப நான் ஆரலியா கிட்ட கூட இந்த மாரி கேட்டேன். ஒரு வாட்டர் பெர்த் வாங்கி வச்சுறவா நானு? அதுல கூட பெத்துக்கணும்னு எனக்கு இந்த வெளிநாட்டு வீடியோகள்லாம் பார்த்து எனக்கு அப்படி ஒரு ஆசை இருக்கு அப்படின்னு கூட நான் சொன்னேன். இல்ல நம்ம நீர்ல பெத்துக்கிறத விட நம்ம தரையிலேயே நம்ம அந்த பொசிஷன் அதாவது அந்த ஒரு ஒரு ஆசனம் இருக்கு பார்த்தீங்களா? நம்ம ஐயப்பன்லாம் உட்கார்ந்துருப்பார்ல. இந்தியன் டாய்லெட் போற பொசிஷன்ல இருந்து பெத்துக்கிறது ஒரு எளிமையான முறையா எனக்கு தோணுது. ஓகே வாட்டர் சிஸ்டர். பெர்த் அவசியம் இல்ல. தண்ணிக்குள்ள இருக்கும்போது அந்த குழந்தை வந்து முதல் தண்ணிக்குள்ள டபக்குன்னு விழும். அப்போ அது எந்த மாதிரியான ஒரு உணர்வுகளை எடுக்கும்னு தெரியல. அதோடைய லங்ஸு அந்த பிரீத்திங் சுவாசத்தை கொஞ்சம் ஆழமா எடுக்கும்போது ஒரு பதட்டமான நிலைமைகள் அதுக்கு உருவாயிரலாமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு. வேற ஒண்ணும் இல்ல. இயல்பா தரையில இருக்கும்போது நிலத்துல இருக்கும்போது நம்ம எப்பவுமே நம்ம தாய் நிலமும் நம்மளுடைய மண்ணும் ஒண்ணுதானே. அப்ப அந்த நிலத்திலேயே நம்ம குழந்தைங்களை பெத்துக்கும் போது நமக்கு இன்னும் கூடுதல் சிறப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். நீரை விட நிலம் சிறந்ததா இருக்கு. ஓகே சிஸ்டர். தேங்க் யூ. சரி மேடம். வேற ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா? ஹலோ. சொல்லுங்க. அக்கா வணக்கம்க்கா. நான் அவினாஷ்லேருந்து பேசுறேங்க. நித்ய கல்யாணிங்க்கா. வணக்கம். சொல்லுங்க மேடம். அக்கா எனக்கு வந்து நான் மறுட்டி மகப்பேறுக்கு புதுசு. சரி. நான் வந்து சி செக்ஷன் படி தான் 2 குழந்தையும் எனக்கு பொறந்துருச்சு. ஆனா நான் இத பத்தி தெரிஞ்சுக்கணும். இனி வரவங்களுக்கு நான் நெறைய சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த குரூப்ல ஜாயின் பண்ணிக்கிட்டேன்க்கா. சரி, சரி மேடம். இப்ப நம்ம இங்கிலீஷ் மெடிசின்ல வந்துட்டு குழந்தை ஆரோக்கியமா இருக்கு. ஸ்கேன் மூலியமா பார்க்குறாங்க. ஆனா நம்ம வந்து இதுல வந்து குழந்தை ஆரோக்கியமா இருக்கு, முழு வளர்ச்சியோட இருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம எப்படி உணர முடியும்? இப்போ ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா, ஸ்கேன் யாராவது எடுத்து பார்த்திருப்பாங்களான்னு பார்த்திருக்கீங்களா? கண்டிப்பா இல்லைங்க. கண்டிப்பா இல்ல. இல்ல இருக்க நான் மாட்டாங்க. அது எப்படி 200 உணர வருஷத்துக்கு முடியும்? போக வேண்டாம். ஒரு 100 ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி கூட போனீங்கன்னா கூட ஸ்கேனே யாருமே எடுத்திருக்க மாட்டாங்க. இப்போ ம். நாங்க என்ன சொல்றோம்னா, அந்த ஸ்கேன்ல இருக்கக்கூடிய அல்ட்ரா வயலட்டோ, இல்ல ரெட் அதுல இருக்கக்கூடிய அந்த யூவி லைட்டா இருக்கட்டும், இல்ல தேவையில்லாத ஒரு காமா கதிர்வீச்சையோ, இல்லன்னா ம். ஒரு தேவையில்லாத கதிர்வீச்சு குழந்தைக்கு வந்து நம்ம செலுத்த வேண்டாம். அதன் மூலமா ம். பார்க்க வேண்டாம். நீங்களே குழந்தைக்காக தியானம் எடுக்கலாம். நல்ல உடல் உறுப்புகள்லாம் நல்லா ஆகட்டும்னு சொல்லி, உங்க எண்ணத்தால ம். ம். எடுக்கலாம். அதான் நம்ம ம். எல்லாரும் நம்ம ஒரு செல்லு, அணு, திசுவால தானே படைக்கப்பட்டிருக்கோம். அப்ப நம்ம ம். அணுக்கள் எல்லாமே குழந்தை நல்லா இருக்கணும். நல்ல முழு எப்படியுமே ஒரு குழந்தைக்கு வந்து தெரியும். 9 மாசத்துல அவனுக்கு எல்லா உறுப்புகளையும் எப்படி வளர வைக்கணுங்கிறது அந்த தாய் வந்து அந்த உணர்வுகள வந்து காற்றுல இருக்கும். அந்த காற்றுல இருக்கும்போது அந்த உணர்வுகள வந்து அவங்க சுவாசிப்பாங்க. என் ம். குழந்தை நல்லாகணும், நல்லாகணும். என் குழந்தை எல்லா தாயுமே அந்த மாரி தான் வேண்டுவாங்க. ஆனா சில சமயங்கள்ல நம்ம தேவையில்லாத விஷயங்களாலயோ, இல்ல மகப்பேறுக்காண்டி போகக்கூடிய இடங்களாலயோ தான் குழந்தைகள் வந்து வளர்ச்சி குன்றியதா பிறக்க ஆரம்பிக்குது. அப்புறம் இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஏஎன்ஏ, ஹியூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் ஃபேக்டர்ஸ் இந்த மாரிலாம் சொல்லுவாங்க. அந்த மாரி ம். இருக்கிறவங்களால கட்டாயம் நார்மலா பெத்துக்கவே முடியாதுன்னு சொல்லுவாங்க. நான் என்னுடைய கேள்வியும், பதிலும் என்னமா இருக்குன்னா, இந்த மாரியான நோய்கள்லாம் இருக்குங்கிறதே நம்ம எண்ணத்துல பதியாட்டி எப்படி இருக்கும்? அத வந்து ஆமாங்க்கா. அனுபவத்துல வந்து என்னன்னா, எங்க தாத்தா கூட 100 வயசு வரைக்கும் இருந்தாங்க. நல்லா ம். சாப்பிடுவாங்க, நல்ல டீ குடிப்பாங்க. ஆனா அவரு பார்த்தீங்கன்னா, அவருக்கு சுகர்ங்கிற ஒரு வியாதி இருக்குங்கிறதே தெரியாது. அப்போ நம்ம ம். பார்த்து பார்த்தா அது நான் சொல்றது ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு அந்த குழந்தை அவங்க பாட்டுக்கு போவாங்க. அவங்க பாட்டுக்கு அது பாட்டுக்கு நல்லா இருக்குன்னு 10, 15 அவங்களால ஏன் பெக்க முடிஞ்சுச்சுன்னா, இப்ப நம்ம ஒரு குழந்தையே ரொம்ப கேரிங்கா எப்படி இருப்பானோ அப்படிங்கிற எண்ணத்த எடுக்காம, என் குழந்தை வந்து முழு வளர்ச்சி அடையும், நல்ல ஆரோக்கியமா இருக்கும், அவனுக்கு எல்லா உறுப்புகளும் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாரியான ஒரு பாசிட்டிவ் எண்ணத்த நம்ம எடுத்து பதிய வைக்கும்போது, அந்த தாயோடைய உணர்வுக்கும், அந்த குழந்தையோடைய உணர்வு எங்கேயோ இருக்கக்கூடிய ஓரு அறிவு கொண்ட தாவரம் வந்து இமாம் பசந்த் ஓகேங்க்கா. மாம்பழம் எங்கேயோ ஒரு இடத்துல வாங்கிட்டு வந்து இங்க வந்து நம்ம ஒட்டு கட்டி வளர வைக்கும்போது அதோடைய உணர்வுகள் எடுத்து அதே இமாம் பசந்த் மாம்பழம் அதே சுவையில காக்கி பார்த்தீங்களா? அப்ப ம். ஆறறிவு பெற்ற நமக்கு வந்து நம்ம குழந்தைய வந்து முழு குழந்தையா அதை படைக்கக்கூடிய ஆற்றல் வந்து இயற்கையிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதை வந்து ம். நம்ம வந்து பயன்படுத்திக்கணும். தேவையில்லாத நான் வந்து ஆய்வாளர் தான், மருத்துவ ஆய்வாளர். எம்எஸ்சி சரிங்க்கா. மெடிக்கல் டெக்னாலஜி எல்லாம் முடிச்சிருக்கேன். எம்எஸ்சி மைக்ரோபயோ அந்த ஆய்வகங்கள்ல இருக்கக்கூடிய ரியேஜென்டோ சரி, இன்ஸ்ட்ருமெண்டோ சரி, எல்லாமே ம். ஃபாரின்ல இருந்து இன்ஸ்ட்ருமெண்ட் ஃப்ரீயா குடுத்துட்டு, ரியேஜென்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும். குவாலிட்டி கண்ட்ரோல் கூட குடுக்க மாட்டாங்க.
இங்க இருக்க பெரிய NABL ம். லேப்ல கூட குடுக்க மாட்டாங்க. அப்ப அந்த முடிவுகள் எல்லாம் ஆய்வுகள் வந்து என்னைக்கும் ஆய்வுகளா தான் இருக்கும். நம்ம எப்பவுமே ஒரு நல்ல முடிவு தேடணுங்கிறது தான் என்னுடைய விஷயம். சரிங்க்கா. ரொம்ப ம். கிளியரா இருந்துச்சுங்க்கா. சரிம்மா. தேங்க்ஸ்ங்க்கா. நன்றி, நன்றி. நீங்க மத்தவங்களுக்கும் சொல்லுங்க. இந்த மாரியானத சொல்லுங்க. பதிவு பண்ணுங்க. கண்டிப்பாங்க்கா, கண்டிப்பா. நானே இப்போ திருமண வீடுகளுக்கெல்லாம் நாங்க போகும்போது, பெண்ணே உங்களுக்காக புக்கு, இல்லன்னா சரிங்க. இணைய வழியில் இனிய சுகப்பிரசவம், பால் காப்பு ம். வீடு இந்த மாரிலாம் போனோம்னா, இந்த மாரியான சின்ன சின்ன புக்கு நம்மளுக்கு நெறைய புத்தகங்கள் வந்து நமக்கு நெறைய உறுதுணையா இருக்கு. அப்ப அத சரிங்க்கா. படிக்கும்போது நம்ம எண்ணத்துல நல்லுணர்வுகள பதிய வைக்கிறோம். நீங்க கூட சொல்லுங்க அவங்க கிட்ட இந்த மாரியான புத்தகங்கள்லாம் வாங்கி படிங்கன்னு. புதுமண தம்பதிகள கூட நம்ம ஊக்கப்படுத்தக்கூடியதுங்கும்போது, எப்படின்னா இப்போ ஒரு தேர வந்து ஒருத்தர் இழுத்தா வந்து போக முடியாது. இப்ப எல்லா பெண்களும் ஊருக்கு ஒரு 10 பேரு வந்து நம்ம வீட்லயே குழந்தை பெத்துட்டோம்னா, யாராவது நம்மள வந்து மிரட்டவோ, எதுவோ செய்ய முடியுமா? 11வது ஆளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காவே இந்த 10 பேரு பெத்திருக்காங்க. இந்த அக்கா பெத்திருக்காங்க, அந்த அக்கா பெத்திருக்காங்க. அப்ப நானும் வீட்ல பெக்கணுங்கக்கூடிய ஒரு ஆர்வத்த வந்து நம்ம வந்து அவங்களுக்கு குடுக்கக்கூடியதா இருக்கணும். அதான் என்னுடைய கருத்து என்னன்னா, அவங்கள்ட்ட போய் மோதுறதோ, சண்டை போடுறதோ அப்படி இல்லாம, நம்மளால முடிஞ்ச மட்டுக்கு எத்தன மகப்பேறுகள வீடுகள்லயே உருவாக்க முடியுமோ, அப்படி உருவாக்கி ஒரு தேர வந்து எப்படி எல்லாரும் சேர்ந்து இழுத்து தள்ளும்போது அது உந்தி தள்ளுதோ, அதே மாரி நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாமே எப்படி ஒரு 10 வருடங்கள்ல இப்ப எல்லாருமே வீட்ல பெக்க ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்மளால உருவாக்க முடியும். ஏன்னா பெண்கள்லாம் இணைஞ்சா ஒரு மிகப்பெரிய சக்தி இருக்கு. ஆண்கள விட நமக்கு அதிகமான சக்தி இருக்கு. ஆனா நிச்சயமா கண்டிப்பாங்க. நம்மளால செய்ய முடியுங்கிறது என்னுடைய கருத்து. இன்னும் கூட நம்ம இந்த இதயவன இளங்கோ அவரு கூட நம்ம சட்டங்கள வந்து பேசும்போது, அந்த காவல்துறையினர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்கள சாதாரணமான இருக்க இவங்களுக்கெல்லாம் லாயர் மாரி பேசுறாங்களே! அப்படிங்கிற ஒரு கோவம் அவங்களுக்கு வருது பார்த்தீங்களா? அப்போ ம். நம்ம வந்து சட்டத்த வந்து தெளிவா தெரிஞ்சிருக்கோம். இன்னொன்னு மக்களாட்சியில இருக்கோம். அன்பு ஐயா சொல்லும்போது, நம்மள வந்து அந்த ஒரு விதமான உந்துதல் நமக்கு குடுக்காங்க. அந்த உந்துதல் வந்து நம்ம நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டு எத்தன பேர அவங்களால மிரட்டிட முடியும்? இப்ப ம். எல்லாருமே நம்ம ஒரு சேர இருந்து நம்மளுடைய கருத்துக்கள தெரிவிக்கும்போது, நம்ம வந்து மெஜாரிட்டி கூடும்போது அவங்க டவுன் ஆயிருவாங்கல்ல. இதெல்லாம் கூடிய சீக்கிரமா நடக்குங்கிறது என்னுடைய வேண்டுதல். ம். நிச்சயமா அக்கா ஃபேமிலி பிளானிங் பண்ணுனதுக்கு அப்புறமும் அ ஆமா. இப்ப கன்சீவ் ஃபுல்லா ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஃப்ரெண்ட் இப்ப 47 வயசு அவங்களுக்கு. ஃபேமிலி பிளான் சரிங்கக்கா. பண்ணி முதல் குழந்தை காலேஜ் 3 இயர் படிக்கிறான். இப்போ அவங்க சரிங்க. 7த் வந்து போய் ஹாஸ்பிட்டல்ல வந்து வயிறு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குன்னு காட்ட போனப்போ, ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்களாம். அ பார்த்தா சரி. அப்புறம் அவங்களுக்கு 7வது மாசம் பிரெக்னன்ட் ஆயிருக்காங்க. ஆ இது வந்து நார்மலாவே ஃபேமிலி பிளானிங் பண்ணாலும் எல்லாத்துக்கும் குழந்தை பிறக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இல்ல அது அவங்க பண்ணுன அந்த நேரத்துல எந்த இதுல தப்பா பண்ணியிருக்காங்கன்னு பண்ணி தெரியல. நம்ம சரி, அந்த சரிங்கக்கா. பிளாடர்ல வந்து எப்படி முடிச்சு போட்டுருக்காங்களா? கட் பண்ணி அந்த அதோடைய மருத்துவ ரிலேட்டடா நம்ம போகும்போது, ஓகேங்கக்கா. அவங்களுடைய புரியுதுங்க. தவறுகளும் கூட இருக்கலாம். அந்த மாரி ம். நெறைய விஷயங்கள் இருக்கு. ஆ அது நம்ம சரிங்கக்கா. அந்த பண்ணாம இருக்கிறது மிகவும் சிறந்ததா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ம். சரிங்கக்கா. சரிம்மா. ஆனா நன்றி. எனக்குமே வந்துங்கக்கா ஒரு 4 இயர்ஸ் வந்து குழந்தை இல்லங்க. ஆ. அதுக்கப்புறம் அ நாங்க வந்து சி நெறைய செக்ஷன்ல 2 குழந்தைங்க பெத்தெடுத்திருக்கீங்க அப்படிதானே? ஆமாங்க்கா. ஹாஸ்பிட்டல்லாம் போனோம். அங்க வந்து என்ன சொல்ட்டாங்கன்னா, உங்களுக்கு எல்லாமே 2 நார்மலா இருக்கு. குழந்தைங்க வந்து கடவுளும் கொஞ்சம் ஓகே சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்ப நீங்க அதுக்கப்புறம் 3வது குழந்தைக்கு வேண்டுறீங்களா? 3வது குழந்தைக்கு ட்ரை பண்றீங்க அப்படிதானே? இல்லைங்க்கா. இப்ப எனக்கு அந்த மாரி ஐடியா இல்லைங்க்கா. ஆனா இல்ல இனிமே 2 கொஞ்ச நாள் போயிட்டு குழந்தைங்க இருக்காங்களா? இருக்காங்கன்னு சொன்னீங்கல்ல. சி செக்ஷன்ல 2 குழந்தைங்க ஆமாங்க்கா. இல்ல எனக்கு இருக்காங்க. வந்து ஆனா இயற்கை மருத்துவத்தின் படி தான் நான் வந்து எனக்கு குழந்தை உருவானது. நான் ஃபுல் அண்ட் ஃபுட் எல்லாம் மாத்துனேன். கடைசியா வந்து என்னோட ஃபுட் எல்லாம் மாத்தியும் கூட நான் கன்சீவ் ஆகல. கடைசியா என்னோட எண்ணங்கள மாத்துனேன். ஃபுட் வந்து ஒரு நான் எண்ணமே ஹேப்பியா இருக்க ட்ரை ஃபுட் வந்து ஒண்ணுமே இல்ல. பாத்தீங்கன்னா, நம்ம சாப்பிடுறதே தானே நம்ம பாலூட்டிகள்லாம் இருக்கக்கூடிய எல்லாருமே இப்போதைக்கு சாப்பிடுறாங்க. அதே பால் தான் குடிக்கிறாங்க. அதே மாரியான அரிசி தான் எடுத்துக்கிறாங்க. அதே மாரியான கெமிக்கல் கலந்த காய்கறிகள தான் எடுத்துக்கிறாங்க. ஆ அதான் நானே கூட ரொம்ப ஆர்கானிக்கா இருக்கணும். வடை சாப்பிட மாட்டேன், டீ குடிக்க மாட்டேன். ம். எல்லாத்தையுமே என் மனச கடைசி தண்ணி கண்ட்ரோல் கம்மி ஆயிடுச்சுன்னு மட்டும் தான் சிசேரியன் பண்ணிட்டாங்கக்கா. மித்தபடி நான் குடுத்த மாத்திரை எதுவுமே எடுத்துக்கலங்க. குழந்தை ஹாஸ்பிட்டல் நல்லா இருக்கா மேடம்? நல்லா இருக்காங்க. ஆ சரி. 2 குழந்தைங்க நல்லா இருக்காங்க. நல்லா இருக்காங்கக்கா. சரி, இப்ப உங்களுக்கு 3வது பெத்துக்கிறதுக்கு ஆசை. இல்லங்க்கா. இல்ல. ஆ தெரிஞ்சுக்கிறேன். இல்ல. மேபி எனக்கு ஆ இப்போதைக்கு லைட்டா இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க்கா. ஆனா முழுசா எனக்கு வீட்டு சூழ்நிலை எல்லாம் ஒத்து வரணும்லங்க. எனக்கு இந்த மாரி மறுட்டி மகப்பேறுல 3வது குழந்தை பெத்துக்கணும்னு ஆசை. ஆனா வீடு சூழ்நிலை எல்லாம் ஒத்து வரும்போது, அதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா ஒரு 2, 3 வருஷம் கழிச்சு தான். ஹலோ!
கேக்குதாம்மா? சுபத்ரா கேக்குதுங்கக்கா. ஆண் குழந்தை ஒருவேளை ஆண் குழந்தை வேணுங்கிற ஒரு ஏக்கம் இருந்தா கூட அந்த ஏக்கத்தை வந்து இல்லங்கக்கா. நீங்க ஆ, ஓகே, ஓகே. சொல்லுங்கக்கா, சொல்லுங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் அதான். பையன், செகண்ட் பொண்ணுங்கக்கா. இப்ப ஆனா 3வது எனக்கு வந்து மறுட்டி மகப்பேறு நான் இந்த லைன்க்கு வந்துட்டேன். புரியுது, அப்ப நான் புரியுது. இந்த லைன்க்கு மறுபடியும் மக்களுக்கு மகப்பேறு வந்து நீங்க பெத்துக்கணும்னு ஆசைப்படுறீங்க. மக்களுக்கு எடுத்துக்காட்டா இருக்கணும் அப்படிங்கறக்காக நான் வந்து இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாங்கக்கா. நீங்க குரூப்லயே கூட பார்த்திருக்கீங்களா? நெறைய போன வாட்டிக்கு முந்தின வாட்டி கூட ஒருத்தங்க சி செக்ஷன்ல பண்ணிட்டு, அப்புறம் வீட்லயே 2 குழந்தைய அங்க பட்டு அனுபவிச்சதெல்லாம் இது பண்ணி வீட்லயே பெத்தெடுக்குதா, இது மாரி நம்ம குரூப்ல நம்ம Facebookல அவங்க ரவிச்சந்திரன் போட்டு விடுவாங்க பாருங்க. அவங்களுடைய அனுபவ சரிங்கக்கா. பகிர்வு உங்களுக்கு உறுதுணையா இருக்கும். அத கூட நீங்க மறுசீராய்வு பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களுக்குள்ள அந்த ஒரு ஏக்க உணர்வு இருந்துச்சுன்னா, நிச்சயமா நீங்க பெத்துக்கலாம். அதான் ஒண்ணும் இல்ல, நம்ம தாயுடைய கர்ப்பப்பை என்ன ஏங்குறோமோ அதுக்கேத்த மாரி நம்ம குழந்தைய வந்து பெத்தெடுத்துக்கலாம். நம்ம என்னதான் சரிங்கக்கா. சாப்பாடு, தண்ணி, நம்ம எக்ஸர்சைஸ், அதுக்கப்புறம் தூக்கம் இவைகள் எல்லாவற்றுக்கும் மேல வந்து நம்மளுடைய உயிர் வந்து ஏங்கணும். அதுதான் ம். ஒரு ஏக்கமா இருக்கு. நாம தான் சரிங்கக்கா. நம்மட்டயே நம்மளுடைய எனர்ஜிய ஃபுல்லாமே ஒரு சேர குவிச்சு நீங்க பிரார்த்தனையோ, இல்ல தியானமோ ஏதோ பண்ணுனீங்கன்னா, அது நிச்சயமா கிடைக்கும். சரிங்கக்கா, சரிங்கக்கா. நன்றிங்கக்கா. நன்றி. வேற இருக்காங்களா? அக்கா இந்த தொப்புள் கொடி எப்படி கட் பண்ணீங்க? தொப்புள் கொடிய வந்து பிளேடு வச்சு பண்ணலாம். புது பிளேடு வச்சு கூட பண்ணேன் நானு. இல்ல புது சிசர் வாங்கிக்கலாம். அதான் நல்லா நீளமா விட்டுட்டு, அதுக்கப்புறமானட்டு கட் பண்ணிட்டு, பேபிட்ட அதுல இருந்து வந்து நீளமா விடணுமா? ஆ பேபிட்ட காஞ்சிருச்சு. இருந்து நீளமா விடணும். அது ஒவ்வொருத்தங்களும் சுண்டு விரல் சைஸ்க்கு விடுவாங்க. சிலவங்க வந்து நம்ம உள்ளங்கை அளவுக்கு விடுவாங்க. ஆனா எனக்கு வந்து கொஞ்சம் நீளமா இருக்கிறது வந்து அவன தூக்கும்போது, வைக்கும்போது கொஞ்சம் சிறப்பா இருக்கிற மாரி தோணுச்சு. ஓகே. ஏன்னா அது வந்து அல்லது தட்டிட்டே இருக்கும்ல காஞ்சதுக்கு அப்புறமா, அந்த நூல் எல்லாம் நம்ம போய் அதுல சிக்குற மாரி இருந்ததுனால, கொஞ்சம் நீளமா விட்டு வெட்டுறது வந்து சிறப்பானதா இருக்கு. ஓகே. அல்லது கிளிப்போ துணிய வச்சு கெட்டணுமா இல்ல வெட்டின கிளிப்பு அப்புறம்? எதுவுமே போட வேணாம். சாதாரண நூல் இருக்கு பார்த்தீங்களா? நம்ம ஆ பருத்தியில உள்ள நூல் இருக்கு பார்த்தீங்களா? நம்ம கடைக்குள்ள நம்ம கிழிஞ்ச ட்ரெஸ் எல்லாம் தைக்கிற நூலோ, இல்ல ஒரு நல்ல நூலு அதிலேயே கொஞ்சம் திக்கா இருக்கும். அந்த நூல எடுத்துட்டு வந்து நீங்க டைட்டா கெட்டிட்டாலே போதும். அ அதனால காத்து உள்ள போகாம இருக்கிறதுக்கு. போகாது, போகாது. அதுல போகாது. ஓகே. தேங்க்ஸ். அதான் மரட்டியோட வைக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் சிரமமா இருக்கிறவங்க, நம்ம அப்பவே ஒரு கொஞ்ச நேரம் அந்த ஆற்றல் எடுத்துட்டு, நமக்கு பூனைலாம் எடுத்துக்கலாம். மிருக மிருகம்லாம் வரும்னு இந்த சொல்லும்போது ரத்த எனக்கு வாடைக்கு கொஞ்சம் வர ஆரம்பிக்குது. அது ம். பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எது வந்து உங்களுக்கு தோணுதோ அதுபடி பண்ணிக்கோங்க. ஓகே, ஓகே சிஸ்டர். ஓகே சிஸ்டர். தேங்க் யூ. சரி, நீங்க மகப்பேறு காலத்துல இருக்கீங்களோ இப்போ? ஆமா. இப்போ எனக்கு 9 முடியுது. ஆமா. சரி, சரி. நீங்க எல்லாமே நம்ம ஸ்கேன் எதுவுமே பண்ணலல்ல? தடுப்பூசி எதுவுமே? இல்ல, இல்ல, இல்ல. 3 மாசம் வரைக்கும் அ மாத்திரை எதுவும் திங்கல. 3 மாசம் வரைக்கும் ஸ்கேன் எடுத்தேன். அப்புறம் ம். நான் புக்ஸ்லாம் படிச்சு எடுத்தப்புறம் போகல. ஹாஸ்பிட்டலுக்கே போகல. சரி. நல்ல முறையில உங்களுக்கு அமைய வாழ்த்துக்கள். காது மரு தோசைக்கும் வச்சிருக்கேன். சரிம்மா. நன்றி. நான் வேற யாருக்குனே லேட்டா வந்துட்டேன். எங்க குரூப்ல நெறையவங்க ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னு நெனைக்கிறேன்ல. ஹலோ ஆ சொல்லுங்க. ஹலோ மேடம், சொல்லுங்க. நான் ஈரோட்ல இருந்து ரேவதி பேசுறேன். சொல்லுங்க மேடம். எனக்கு சொல்லுங்க. என்னன்னா இப்போ வந்து நம்ம 2 குழந்தை பெத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க மேடம். ஆ. பெத்துட்டு நம்ம வந்து இந்த குடும்ப கட்டுப்பாடு பண்ணியே ஆகணுமா? அது இல்லாம நம்ம பாதுகாப்பு இருந்துக்கலாமா? அந்த ஆப்ரேஷன் எங்களுடைய கேட்டாலே கருத்து கொஞ்சம் வந்து பயமா இருக்கு. எங்களுடைய கருத்து வந்து குடும்ப கட்டுப்பாடு பண்ண வேண்டாங்கிறது தான் நம்ம குரூப்போடைய ஆ நம்ம பெண்கள் எல்லாம் விரும்புறது. தேவையில்லாம கொண்டு போய் ஒரு அறுத்து கிழிச்சு தைக்க வேண்டாங்கிறது நம்மளுடைய கருத்து. சரிங்க அது மேடம். அது நம்ம அது எப்படி அந்த பழைய தற்காத்துக்கலாம்? காலத்துல முறைகள்லாம் யூஸ் பண்ணாங்க. விளக்கெண்ணெய் யூஸ் பண்றது. அந்த மாரியானத சரி. வந்து நீங்க கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுட்டு, நம்ம பெண்கள் சில சில பெரியவங்களுக்கெல்லாம் தெரியும். அப்ப அந்த அந்த முறைகள நீங்க கொஞ்சம் கேட்டு வச்சுக்கோங்க. என்ன பொறுத்தளவு நம்ம ஒரு உறுப்பு அழகான ஒரு உறுப்பு. அத வந்து அத வெட்டி, அத போட்டு, அத ஏன்னா முடிச்சு எங்க போட அம்மா, எங்க அம்மா, சித்தி, அத்தை அவங்க எல்லாம் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருக்கேன். குழந்தை பெத்துக்கிறதும் கூட நாங்க பெத்துக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த ஃபேமிலி பிளானிங் பண்ணிட்டு வந்து எந்த வேலை செஞ்சாலும் அந்த 2 பக்கம் அடையில இழுத்து பிடிக்குதுன்றாங்க. ஆமா. இப்ப வந்து ஆல்ரெடி அவங்க எனக்கு சிசேரியன் எல்லா பண்ணியிருக்கு. பெண்களுக்குமே அந்த மாரி தான் நடக்குது. இப்போ இல்ல, நமக்கு ஒரு ஆஹ் 40, 50 வயசுக்கு கூட பாருங்க, ஒரு வாளி தண்ணிய தூக்கும்போதே இடுப்புல பிடிச்சிருது.
ஆமா. எங்க பாட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா பண்ணும்போது வீட்லயே 4 நமக்கு குழந்தை பெத்துக்கிட்டவங்க. அவங்க வந்து அந்த இது சொன்னது கிடையாது. எதுவுமே அவங்க எல்லா வேலையுமே கடைசி வரைக்கும் அவங்களுக்கு ஒரு ஆ 75 வயசு 4 குழந்தை பெத்துக்கிட்டுமே எந்த ஒரு ஹெசிடேஷனும் இல்லாம எல்லா வேலையும் சாகர வரைக்கும் செஞ்சாங்க. அதான் எங்க அம்மா கம்பேர் பண்ணும்போது அந்த மாதிரிலாம் கிடையாது. அதுதான் வந்து இது ஒரு சந்தேகம். ஆ சப்போஸ் வந்து நம்மளாம் அது பாதுகாப்பா இருந்துகிட்டாதான் நீங்க சொல்றது படி ஆமா. பார்த்தா. நம்மளே பாதுகாப்பா சில வழிமுறைகளை நீங்க கேட்டு கையாளுங்க. நம்ம தண்டுவடத்தை வளைச்சு, அதுல ஒரு மயக்க மருந்து குடுத்து, அந்த மயக்கம் தெரியலன்னா நம்ம குரூப்ல கூட நெறைய ஆமா போட்டிருப்பாங்கல்ல. ஆமா அந்த ஆமா. எனக்கு என்னன்னா நீங்க ஆல்ரெடி ஒரு அறுவை சிகிச்சை தான் ஒரு பையன் இருக்கான். ம். இன்னும் இப்ப வந்து இன்னொன்னு பெத்துக்கணும் அப்படின்னு நாங்க நினைச்சாலும் இந்த நம்ம அந்த அனுபவம் மாமியார் நம்மளே இப்ப சும்மா விட்டாலும் நம்ம மாமியார் வீடெல்லாம் சும்மா விட மாட்டாங்க பாத்தீங்களா, இல்ல அதெல்லாம் நம்ம செஞ்சே ஆகணும் அப்படின்றாங்க. இல்ல நீங்க அவங்கள ஒரு கேர் பண்ணிக்காதீங்க. நீங்க ஒரு வைங்க, "அத்தை எனக்கு இன்னொன்னு குழந்தை பெத்துக்கணும்னு ஆசையா இருக்கு. அதனால நான் வந்து பெத்துக்கிறேன். அதுக்கப்புறம் இல்ல கொஞ்ச நாள் இப்ப நீங்க கழிச்சு அந்த குழந்தை என்னன்னா வந்து பெத்துக்கிட்டதுக்கு நம்ம அப்புறமா இது வந்து ஒரு புது புது விதமான இது இருக்குங்கல்ல, இதுக்கு வந்து அவங்கள ஆ அக்செப்ட் பண்ணி கொண்டு இல்ல வரதே கொஞ்சம் பயமா இல்ல. இருக்குங்க. இத வந்து நீங்க முதல்லயே அவங்க கிட்ட தெரிவிக்க கூடாது. அப்போ நீங்க ஆஹ் உங்களுக்குள்ளாவே ஆமா நாங்க போனோம், பார்த்தோம். அவங்களுடைய ஆஹ் எண்ணத்த வந்து நம்ம வந்து நெகட்டிவா இல்லாதபடி பாசிட்டிவா கொண்டு அதுதான் போறதுக்கு அதுதான் மேடம். எனக்கு என்னன்னா ஆமா நம்ம நம்ம சுத்தியும் வந்து நம்ம பயப்பட்டாங்கன்னா எவ்வளவு அந்த பொய் சொல்றோம் ஒரு பயமே நம்மள நாளைக்கு. அஃபெக்ட் பண்ணிருமா இதுல ஒரு அப்படின்னு ஒரு 2 பயம் பொய் தான். சொன்னா ஒண்ணும் தப்பு கிடையாது. ஆமா ஸ்கேன் பண்ணோம், ஆமா போனோம். அவ்வளவுதான் முடிச்சு கொடுக்க வேண்டியதுதான். அது இப்ப நம்ம இப்ப வந்து நீங்க நம்மளே சொல்லுங்க அந்த பாதுகாப்பா இருந்தாலும் குழந்தை சுத்தி பெத்து இருக்கவங்க இது பண்றதுதான் மேடம். சுத்தி இருக்கிறவங்க வந்து டக்குன்னு பண்ணிருங்க. இல்லன்னா அப்படியே வரிசையா பெத்துட்டே போயிருவீங்க. யார் வளர்க்கறது இந்த காலத்துல? அப்போ இந்த மாதிரியான கேள்விகள்லாம் இருக்கும்போது, நீங்க என்ன சொல்லுங்கன்னா, இப்ப நான் குழந்தை பெத்த உடனே பண்ணும்போது என் உடம்பு ரொம்ப தளர்வாயிரும். பிற்காலத்துல உங்க பையனுக்கு வந்து இந்த 40 வயசுக்கு அப்புறம் சோறு எதுவுமே பொங்கி கொடுக்க மாட்டேன். பரவாயில்லையாத்தான்னு கேளுங்க. இல்லம்மா நீ கடைசி வரைக்கும் இருந்து நல்லபடியா பாத்துக்கோங்கன்னு அவங்களும் சொல்லிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதனால அதான் நம்ம பெண்கள் வந்து நல்லா முடிவு எடுக்கும்போது நம்ம மாமியாரையுமே நல்லா ஐஸ் வச்சு, அத்தை நான் வந்து பிற்காலத்து வரைக்கும் பிள்ளைங்களுக்கு உங்க பேரன் பேத்தி எல்லாரையும் நான் பார்க்கணும்னா நான் அது ரொம்ப காலம் இருக்கணும்ல. நான் போய் என் கர்ப்பப்பையில ஆமா போய் ஒரு கத்தியோ எதையோ வச்சு நான் வந்து யூஸ் பண்றதுக்கு பதிலா நான் இயல்பாவே விட்டுட்டோம்னா என் உடம்பு இன்னமும் நல்லா ஆரோக்கியமா இருக்கும். நம்ம தாத்தா பாட்டிங்கெல்லாம் நம்மள தூக்கி வளர்த்த மாதிரி நானும் என் பேர குழந்தைங்களை தூக்கி வளர்க்கறதுக்கு நான் இருக்கிறேன்னு சொல்லிருங்க. அவ்வளவுதான். ஏதாவது ஒரு வழிகள்லாம் இருந்திருக்கும். நீங்க அதெல்லாம் தேடுதல்ல கண்டுபிடிப்பீங்க. குடும்ப கட்டுப்பாடு பண்ணாம பிள்ளைகள் பெறாம இருக்கிறது எப்படிங்கிறத. கேட்கவும் எனக்கு வந்து இவ்வளவு பேர் வேற லைன்ல இருக்காங்களா, கேட்கவும் வெக்கமா இருக்கு. கேட்காம இருந்தாலும் எப்படி இருக்கும், நம்ம வந்து மெசேஜ் பெண்கள் போடலாம். மட்டும் இணைஞ்சு ஒரு குரூப் வந்து நம்ம கொஞ்சம் ஃப்ரீயா ஏன்னா ஆண்கள் இருக்கிறது தவறு இல்லை. ஏன்னா 2 பேரும் சேர்ந்தா இருந்தாலும் தானே அந்த ஒரு ஹெசிடேஷனா இருக்குங்க இல்லைங்களா, இது கேட்கறதா இருந்தாலும். நம்ம இல்லாட்டி மெசேஜ்ல கூட நம்ம சொல்லலாம். குரூப் சாட்ல கூட இந்த மாதிரி ஏதாவது இயற்கையான முறைகள் இருக்கா அப்படின்னு எழுத்து வடிவத்துல கூட நம்ம அந்த பதிவுகளை தெரிவிச்சு, இல்லைன்னா யாருக்காவது தெரிஞ்சிருந்தா கூட நீங்க இந்த குரூப்ல இருக்கிறவங்க எழுத்து வடிவத்துல போடும்போது பெண்கள் இந்த மாதிரி உள்ள எனக்கும் ரொம்ப அனுபவம் கிடையாது. நான் இப்பதான் முதல் பிள்ளைய பெற்றெடுத்திருக்கேன். அதனால சரி எனக்கு சரி. வந்து ஒரு இதா தெரியல. இப்ப இன்னும் இவ நாங்க வந்து எனக்கு வந்து பையன் பிறந்து ஒரு 7 இயர்ஸ் ஆயிடுச்சு மேடம், 7 வருஷம் ஆயிடுச்சு. இன்ன சரி சரி. வரைக்கும் நான் அடுத்து ஜாயின் பண்ணாம இருக்கிறதுக்கு காரணமே மறுபடியும் சிசேரியன் தான். என்னை இது சுத்தி நம்ம இருக்கவங்க இப்ப நம்ம இப்பவே நானே பேசுறோம் பெத்துக்கிறதுக்கு பாத்தீங்களா? அப்ப இந்த ஆஹ் ஒரு ஒரு கருத்து வந்து எல்லாருக்குள்ளயும் இந்த குழப்பங்கள்லாம் இருக்கும். அப்ப யாராவது ஒருத்தர் நமக்கு எழுத்து வடிவிலோ இல்ல பழைய நூல்கள்ல இருந்து ஏதாவது ஒரு டெக்னிக்லயோ நம்ம எடுத்து போடுவாங்க. நான் வேணா ஒரு சித்த வைத்தியர் இருக்காரு. அவர் கோரக்கருடைய நிறைய நூல்கள் போடுவாரு. அதுல எதுவும் இருந்துச்சுன்னா நான் வேணா என்னால அது ஏன்னா எந்த அளவுக்கு ட்ரை பண்ணி சக்சஸ் இருக்குங்கிறதுலாம் தெரியாது. நான் அவர்கிட்ட கேட்டுட்டு வேணா உங்களுக்கு சொல்றேன் மேடம். இல்ல நம்ம குழுவுலே கண்டிப்பா மேடம். யாருக்காவது தெரிஞ்சா கூட அக்காட்ட கூட அந்த கருத்து அக்கா அந்த கருத்து வைக்கலாமா அக்கா? ஆர்லி அக்கா சுபத்ரா அவங்க இன்னும் குழந்தைங்க முதல்ல பெத்துக்கிட்டோம். ஒரே ஒரு குழந்தையோட தானே அவங்க இருக்கிறாங்க. பெற்றிருக்காங்களா? அது முதல் குழந்தை இருக்கா? இல்ல இல்ல மேடம், 2வது குழந்தை கேட்டுக்கிறேன் பெத்துக்கிறதுக்கு தான் கேட்டுக்க இருக்கிறாங்க. நமக்கு வந்து நம்ம சுத்தி அதுக்கப்புறம் இருக்கவங்களை ஆபரேஷன் கன்வின்ஸ் பண்ண பண்றதே ஒரு பெரிய வேண்டாங்கிறது வேலையா நம்மளுடைய இருக்கு. சொல்றோம்மா. ரொம்ப ரொம்ப அழகான வழிமுறைகள்லாம் இருக்குது. சரிங்களா, நம்ம பேசுவோம். பேசுவாங்க. சரி எழுத்து வடிவத்துல உங்களுக்கு கொடுப்பாங்க. ம். சரிங்கக்கா, சரி, ரொம்ப நன்றிங்கக்கா, ரொம்ப நன்றி. சரி சரி. ஆஹ் அக்கா ஆர்லி அக்கா ரொம்ப டைம் ஆயிடுச்சா? நான் பாட்டுக்கு வளவலன்னு பேசிட்டே இருக்கேன். இல்லம்மா, ரொம்ப சிறப்பா இருந்து எல்லாருக்குமே வந்து இன்னைக்கு இன்னைக்கு நிறைய பேர் வந்து சந்தேகங்களை கேட்டிருக்காங்க. ஏன்னா உங்க அனுபவம் வந்து அவ்வளவு விஷயம் அவங்களோட இறங்கி இருக்குது, அவ்வளவு விஷயம் பேச வச்சிருக்குது. இன்னைக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு சகோதரிகள் கேள்வி கேட்டதெல்லாம் சகோதரிகள். பொதுவா வந்து சகோதரர்கள் அவங்க மனைவிக்காக கேட்கிறேன், சகோதரிக்காக கேட்கிறேன்பாங்க. ஆ. இன்னைக்கு வந்து ஒரு ஒரு நாளுமே இந்த அனுபவ பகிர்வு வந்து மாற்றங்கள் நடந்துட்டே இருக்குது. இன்னைக்கு மிக சிறப்பான மாற்றம். நிறைய ஓ. சகோதரிகள் ரொம்ப அழகா முன் வந்து அவங்களோட சந்தேகங்களை வந்து தெளிவுபடுத்திக்கிட்டாங்க. ஏன்னா உங்களோட உரை வந்து அப்படி இருந்துச்சு.
அனுபவிச்சவங்க உணர்ந்து பேசுறது வந்து ரொம்ப வீரியமா இருக்கும். அப்படி இருந்ததுனால அவங்களால வந்து ரொம்ப எளிமையா உங்ககிட்ட வந்து அவங்களால அணுக முடிஞ்சுச்சு. ரொம்ப நல்ல நல்ல விதமா இருந்தது. ரொம்ப நன்றி. நீங்க கொஞ்சம் சங்கடமா இருந்தது ஆரம்பத்துல, ஏன்னா உள்ளே நுழைய முடியலையேன்னு. ஆனா ஆமா. ரொம்ப இவ்வளவு சிறப்பான உரையை கேட்கறதுக்கு எங்களுக்கு இருந்திருக்குது. நிறைய இடங்கள் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப ஆழமா நமக்கு நிறைய விஷயங்கள் வந்து உங்க அனுபவத்து மூலியமா இன்னும் நிறைய விஷயங்கள் இறக்கப்பட்டுச்சு. அதனால சரி. உங்க குடும்பத்துக்கே வந்து பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். கண்டிப்பா. தொடர்ந்து பேசுவோம். வேற தொடர்ந்து சந்தேகங்கள் இருந்தா நம்ம வந்து குழுவுல நீங்க பகிருங்கம்மா. நிச்சயமா வந்து வணக்கம். சுபத்ரா அதுக்கான பதில் சகோதரிய கொடுப்பாங்க. சகோதரியுடைய அனுபவத்தை கேட்குறப்ப எனக்குமே ஏதாவது இந்த ஊசி எல்லாம் போட்டு கொஞ்சம் குழந்தை பெற்றுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு நம்பிக்கை உற்சாகமும் வந்துச்சு. ஆண்களே கூட அந்த மாதிரி அஹ் ஆஹ் அது அந்த கொஞ்சம் நீங்க தாமதமா வந்தாலும் நிறைய உம் பேர் வந்திருக்காங்க. இன்னொன்று ஆர்லியா சகோதரி சொன்ன மாதிரி இன்னைக்கு பெண்கள் வந்து நிறைய ஆஹ் கேள்விகள் கேட்காங்க. சரி சரி. ஏன்னா அது முக்கியமான விஷயம். இது உம் எல்லாமே வந்து பெண்களுடைய 100% உரிமை சம்பந்தப்பட்டது. உம் அதனால இது நீங்க எல்லாம் பேசுறப்ப நாங்க இதை கேட்டு நிறைய கத்துக்கிறோம் உங்ககிட்ட இருந்து. எப்பவுமே ஒரு பெண் தானே குழந்தை பிறந்ததுல இருந்து கத்துக் கொடுக்குறீங்க. ஆண்கிறவன் வந்து அடுத்துதான் இல்ல ஒரு 5 வயசுக்கு ஆண்களுடைய மேல துணை எங்களுக்கு இல்ல ஆண்களுடைய சப்போர்ட் இருக்கனாலதான் நாங்க இந்த அளவு வீரியமா வர முடியுது. அதனால அது நம்ம ஆண்களுக்கு எப்பயுமே சப்போர்ட் பண்ணுவோம். ஆஹ் இதை பொறுத்தளவுக்கு முழுக்க முழுக்க உங்களுடைய அனுபவம் தானே. ஏன்னா இப்ப ஆமா. நீங்க வந்து ஒரு வேடிக்கை தைரியத்தையும் நம்பிக்கை எனக்கே தோணுது அப்படின்னா கண்டிப்பா பெண்களுக்கும் தோண முடியாது. குழந்தை சரி. பெற்றுக்கிறது ரொம்ப ஒரு விருப்பமான ஒரு அனுபவமா உம் இருக்கணும். அது இந்த காலத்துல வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த தொப்புள் கொடி வந்த பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச உம் நேரம் முன்னே பூனை எல்லாம் மிருகங்கள்லாம் வந்துச்சுன்னு சொன்னீங்க. அதே ஆமா. மாதிரி சுகாதார மிருகங்கள்லாம் வந்து நின்னுச்சு இதுக்கு முன்னாடி. உம் அதனால அந்த நம்ம வந்து அதை என்ன செய்வோம் அப்படின்னா அவங்களும் நம்ம மக்கள் தான். ஆமா. எல்லாம் வெள்ளைக்காரன் இல்ல, யாருமே வெள்ளைக்கார புரிதல் இல்லாம அவங்க செய்யறாங்க. ஆமா. வெள்ளைக்காரனுடைய இந்த மருத்துவத்தை வேலையை வச்சுட்டு தக்க புரிதல் இல்லாம வச்சுக்கிறதுக்காக அதனால இப்படி ஆனா நம்ம மக்கள் தான். நான் எப்பயுமே வந்து அப்படிதான் பார்ப்பேன். அந்த அந்த கதை இந்த கதை எல்லாம் பேசுறப்ப வெள்ளைக்கார சரி. அடைக்காரனா இந்த இலுமினாட்டி குரூப்லாம் நான் பாக்குறப்ப நான் ஆஹ் நம்முடைய மக்களை அவங்க வந்து ஆமா. சுகாதாரத்துறையா இருந்தாலும் சரி காவல்துறையா இருந்தாலும் சரி நான் ஆமா. என்னுடைய மக்களாவே நான் பாக்குறேன். டாக்டரா இருந்தாலுமே என்னுடைய நம்ம குடும்பத்துல உள்ள ஒருத்தங்க அதுதான் மாதிரி. என்னுடைய மக்கள் தான் அப்படிதான் நான் பாக்குறேன். ஏன்னா அவங்க வெள்ளைக்காரன் கிடையாது, அவங்களுக்கு புரிதல் இல்லை. ஏன்னா ஆமா. அந்த பயத்திலேயே அவங்க வளர்க்கப்பட்டாங்க. உம் அதனால உங்களை மாதிரி சகோதரருடைய அனுபவம். இன்னொன்னு நீங்க எல்லாம் வந்து ஒரு 35 வயசுக்கு மேலதான் குழந்தையே பெற்றிருக்கீங்க அப்படிதானா? ஆமா. 35 வயசு வெயிட். நானும் நல்ல வெயிட், குழந்தையும் வெயிட். இன்னொன்னு ஆமா. என்னன்னா எனக்கு வந்து எனக்கு நான் அந்த மாதிரி வயசா இருக்கேங்கிற ஒரு ஃபீலை வந்து நான் கொடுக்க மாட்டேன். நம்ம எப்பனாலுமே எவ்வளவு வயசுனாலும் பெற்றுட்டே தான் இருக்கலாமே. இல்ல எனக்கு எனக்கு தெரிஞ்சு 51 வயசுல ஒரு சகோதரியை குழந்தை பெற்றிருக்காங்க. ஆஹ் அது சரி. அது வந்து பாத்தீங்கன்னா அவங்க அவங்க வந்து அலோபதி முறையில பின்பற்றுறவங்க, அவங்களுக்கு இதெல்லாம் தெரியாது. ஓ. ஆனா இங்க விஷயம் என்னன்னா அவங்க 51 வயசுல குழந்தை பெற்றுக்கிட்டாங்க. இப்பவுமே ஒரு பழங்குடியின எல்லா விஷயத்தையும் விட்ட பெண்கள் முன்னாடி வந்து ஆமா அவங்க பழங்குடியின கையாண்ட எல்லா பெண்கள். விஷயத்தையும் விட்ட முன்னாடி பெற்றுக்கிட்டாங்க. ஆமா. ஆஹ் பழங்குடியின பெண்கள்ல ஒரு ஆப்கானிஸ்தான் பக்கத்துல இருக்கிற ஒருத்தவங்க கூட 78 வயசுல எல்லாம் பெற்றிருக்காங்க. அது வரைக்குமே ஓ அவங்களுக்கு அந்த பீரியட்ஸ் அது வந்துட்டு இருக்கிறது. அப்போ அவங்க பாத்தீங்களா, அந்த அளவு தங்களை வச்சிருக்காங்க. ஆமா. புது தகவல்லாம் எங்களுக்கு சொல்றீங்க பாத்தீங்களா. அதுதான் ம். நான் சொல்றேன். இந்த மாதிரி உங்ககிட்ட இருந்து நாங்க வந்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்றோம். சரி. நம்ம எப்பயுமே சப்போர்ட் பண்ணுவோம். ஏன்னா இந்தியாங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒன்றோடு ஒன்று இயைந்த ஒரு மரபு தான். ம். நல்லா இருந்துச்சு சௌதரி. இதுவரையும் நான் கேட்டதுலயே உங்களுடையது அந்த எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இல்லாம, உணவு ம். கட்டுப்பாடோ மத்ததோ இல்லாம. ம். ஏன்னா பசுல் ரமன் ஐயா சொன்னப்போ கூட சொல்லுவாரு, உணவை புறக்கணிக்காதீர்கள்னு சொல்லுவாரு. ம். சமுதாயத்துக்கு தேவையான 2 வார்த்தைகள் அவர் வந்து அவர்ட்ட இருந்து நான் எடுத்துக்கிட்டேன். இந்த ம். விஷயத்தை பொறுத்தளவுக்கு, மரபு பெரியாளத்தை பொறுத்தளவுக்கு ம். உணவை புறக்கணிக்காதீர்கள் அப்படிம்பாரு. பெண்கள் உங்கள் விளைச்சல்கள், அவர்களை விரும்புங்கள் பாரு, வெறுக்காதீங்க அப்படிம்பாரு. புரியுதா? ம். எப்பயுமே நம்ம பெண்கள் மேல கோவப்படக்கூடாது. ம். ஏன்னா பெண்கள் உங்கள் விளைச்சல்கள், அவங்கள வந்து விரும்புங்க அப்படிம்பாங்க. ம். அது நம்ம சமுதாயத்துக்கும் தெரிஞ்சுன்னா அவங்கள வந்து பெண்களை வந்து அன்போடும் நம்ம சமுதாயம் நடத்துனாங்கன்னா இன்னும் முன்னேற்றம் சேமியா அடையும், சாப்பிட்டேன். நாடு முன்னேற்றம் அடையும்.
ம். நல்ல அனுபவம் சகோதரி. கொஞ்சம் லேட்டா வந்தா கூட நிறைய மக்கள் அதுக்கப்புறம் தான் வந்தாங்க. நீங்க பேச ஆரம்பிச்ச முன்னாடி தான் வந்தாங்க. சரி, அது சரி. வந்து இது ஒரு இறை செயலாவே நான் பார்க்குறேன். சரி. மிக மகிழ்ச்சி. உங்களுடைய அனுபவங்கள நான் கொஞ்சம் ஆஹ் ஃபாஸ்ட்டா இன்னும் சொல்லுங்க. பேசணுங்கிறதுக்காண்டி சரி டைம் ஆயிட்டனால கொஞ்சம் கடகடன்னு ஆமா பேசிட்டேன். நல்லது. இல்ல கொஞ்சம் நல்ல அதுதான் உண்மைத்தன்மையை அப்படிதான் நம்ம பேச முடியும். அது ஆ, கடகடன் தானே பேச முடியும். இன்னொன்னு அங்க நாங்க வந்தப்ப திருநெல்வேலிக்கு வந்தப்ப நீங்க ஒரு மிகச்சிறந்த இயற்கை விவசாயிங்கிறத நிறைய பேருக்கு சொல்லல. ஒரு ஆ, பெண்ணா இருந்தாலும் நீங்க மிகச்சிறந்த இயற்கை விவசாயி திருநெல்வேலி மாவட்டத்துல. நாங்க வந்தப்ப எனக்கே கொஞ்சம் செலவு அதிகமா தெரிஞ்சா கூட ஒரு பிரமாதமான விருந்தை போட்டீங்க. அது மறக்கவே முடியாது. அதுக்கப்புறம் சீர்காழியில சுகாதார சோறு போட்டாரு. அப்புறம் நம்ம ஒரு முடிவு பண்ணோம். விருந்துனா இப்படி இப்பதான்டா வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவரையும் நாங்க சிம்பிளா பண்ணிக்கிட்டு இருந்தோம். நீங்க வச்ச ஓ, விருந்து, அந்த ஆ, அந்த களி, அந்த இனிப்பு பாயாசம், ஆ. அந்த இயற்கை முறையில் இருந்தது எல்லாமே அருமையா இருந்துச்சு. அந்த நல்ல எண்ணத்துக்கு உங்களுக்கு அடுத்த குழந்தை வந்துருச்சு பாத்தீங்களா? ஆமா. எங்களுக்கெல்லாம் எங்களை மாதிரி நல்லவர்களுக்கெல்லாம் சாப்பிட விட்டோன்னே உங்களுக்கு குழந்தை பிறகுது பாருங்க. ம்? ஆமா. எல்லாருமே ஆசீர்வாதம் பண்ணாங்க. அவங்களுக்கும் நல்ல ஆமா. ஒரு இன்னொன்னு நீங்க அடுத்தடுத்து இன்னும் குழந்தைகள் பெத்துக்கறன்னு எங்களுடைய விருப்பம். குறைந்தது ஒரு 5வது பெத்துக்கறணுங்கிறது எங்களுடைய நல்லவர்களுடைய விருப்பமாவும் இருக்கு. நீங்க சொன்ன சரி, சரி. சரி. நல்லவர்களுடைய விருப்பம். மிக சிறந்ததுதான். ரொம்ப ரொம்ப பண்றேன் நல்லது. கட்டாயம். நல்லது. சகோதரர்கிட்டயே சொல்லுங்க. சரி. ரொம்ப சரி. மகிழ்ச்சி. சரிம்மா. நல்லது. மகிழ்ச்சி. ஹலோ. சொல்லுங்க. ஹலோ. சோ ஒரே ஒரு வேண்டுகோள். ஆ, இது இந்த மாநாடு ஒண்ணு போட்டிருந்தாங்க இல்லைங்களா சீர்காழியில. ஆமா. ஆறுலேக்கா கேட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா திருப்பி இன்னொரு மாநாடு கண்டிப்பா வைக்கணும், என் குடும்பத்தெல்லாம் கூட்டிட்டு வரணும்னு இருக்கேன் நானு. சரி. நாங்க ஒவ்வொரு சாட்லயும் வந்து சொல்லிட்டு இருக்கோம். ரொம்ப உபயோகமா இருக்கும். ஒரே சீர்காழி ஒரு மாநாடு இதுதான் வந்து மனசுல வருட வச்சேன். வருடம் நடக்கிறதுங்க. சீர்காழி மாநாடு வருடத்திற்கு ஒரு முறை நடக்கிற மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம், பிளான் பண்ணியிருக்கோம். நடக்குதுங்களா? ஆமா சரி வரும். சரிங்க. ஆமா இப்ப போன வருடம் தான் இந்த வருடம் நடக்கும் அந்த மாதிரி. ஆமா, மற்ற நான் மாநாடுகள் வந்து ஒவ்வொரு இடையில இடையில அந்த சில சின்ன சின்ன நிகழ்ச்சிகள் இருக்கு இல்லையா? இப்போ ஒரு 100 பேர் கலந்துக்கிறது, 200 பேர் கலந்துக்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன சரி. நிகழ்ச்சிகளை அப்பப்ப நடத்துவோம். இனிமே நம்ம அதுக்கான விஷயங்களை நம்ம பண்ணுவோம். அது அப்படிங்கிறப்ப நீங்க அப்பவே வரலாம். சூப்பர். நம்ம இது போன் மூலியமா வர்றதை விட இன்னும் நேரடியா எல்லாத்தோட அனுபவ பதிவெல்லாம் பகிரும்போது இன்னும் எங்களுக்கு வந்து எனக்கு கொஞ்சம் தெளிவு கிடைக்கும். இன்னும் எங்களுக்கு வந்து ஆமா ஒரு உபயோகமா இருக்கும். இன்னொன்னு ஆமா நடக்கும் நம்ம எல்லா அப்படின்னு நாங்க விதத்துலயும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆமா நல்லது நல்லது. நம்ம எல்லா சரிங்க விதத்துலயும் சார். கண்டிப்பா செயல்படதான் செய்யணும். நடந்தா வந்து நேர்ல அது வந்து போன்ல குழுவுல வந்து அதுக்கான பதிவு போடுவீங்க, நடக்குது இந்த இடம் அப்படின்றது கொஞ்சம் சொன்னீங்கன்னா கொஞ்சம் உபயோகமா இருக்கும் சார். இல்ல முன்னாடியே நம்ம சொல்லிடுவோம். நீங்க குழுவை தொடர்ந்து கவனிச்சீங்கனால எங்கெங்க நம்முடைய சரிங்க. நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத நீங்க தொடர்ந்து கவனிச்சு வாருங்க. குடும்பத்தினருக்கு எப்படி சரிங்க. மாற்றம் வரும் அப்படின்னா நீங்க தான் அந்த மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். உங்க சொல்லால இல்ல, சரிங்க சார். உங்களுடைய செயல்களால நீங்க வந்து அந்த சரி. மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். சரி. சரிங்க சார். ரொம்ப நன்றி சார். நேரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நேரமும் அதிகமாயிருச்சு. ஆமா. நிகழ்வு இனி சிறப்பு இனி விருந்தினருக்கு ஒரு நன்றி இனி சொல்லிட்டு சந்தேகம் இருக்கிறவங்க வந்து நம்ம குழுவுல கேட்கட்டும். அப்போ சுபத்ரா வந்து நம்ம குழுவுல வந்து பதில் சொல்லுவாங்க. நான் குழுவுக்கு வர்றதுதான் ஒரு பெரிய உங்களுக்கு ரைட் உங்களுக்கு ரைட் ஃபில்டர் சொல்லுங்க பண்ணி சொல்லுங்க. உங்களுக்கு ஃபில்டர் பண்ணி பிரைவேட்டா தந்துடுறேன். என்னன்னு செட்டிங்ஸ்ல எதுவும் மாத்தணுமா என்னன்னே தெரியல. ஒண்ணுமே ஒர்க் ஆகல. பரவாயில்ல சரி அப்புறம் பரவாயில்ல. அதனால ஒண்ணும் இல்ல. டெலகிராம்லாம் நம்ம மக்களுக்கு புதுசு. ஆனா இந்த மாதிரி அதான். தொழில்நுட்பங்களும் நிறைய பெண்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். நல்ல விதத்துக்கு பயன்படுத்தலாம். சரிங்களா? சரி. இன்னைக்கு தேவைப்படுதுல்ல இது. அதை பயன்படுத்திங்க. நீங்க இன்னொன்னு ஒரு பெரிய அளவுக்கு படிச்சிருக்கீங்க. சரி இந்த தொழில்நுட்பங்களும் நமக்கு தேவைப்படுது. நீங்க இயற்கை விவசாயத்துக்கு போனா கூட இந்த தொழில்நுட்பங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். உடலை வந்து இயற்கையை பார்த்துக்கிறோம். சரிங்களா? உலகத்தை சரி, வந்து நம்ம பார்த்துக்குவோம். சரி. அதனால இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். நல்லது. அதனால ஒண்ணும் இல்ல. எல்லாமே வந்து தவறுகள் செஞ்சுதானே சரியான விஷயத்த கத்துக்கிருக்கோம். சரிங்களா? சரி, சரி. ஆனா எப்படியோ நீங்க தாமதமா வந்தாலும் சிறப்பான ஒரு அனுபவ பகிர்வா விருந்தா இருந்துச்சு. நேரமும் வந்து 9:15 ஆயிடுச்சு. யாராவது சந்தேகம் கேட்டாங்கன்னா குழுவில் கேட்கலாம் நினைக்கிறேன். ஆலயா சௌகரி நீங்க நிகழ்ச்சி அடுத்த அடுத்த வாரம் நம்ம பார்க்கலாம். சரி, சரி. நன்றி. 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 வணக்கம். கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.